أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமையாக ஆரம்பம் செய்கிறோம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே, சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது சலாமினை சொல்லி தோன்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பரமாத்மா மக்களே, பெரியவர்களே, ஒரு அருமையான நிகழ்வு தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் மாநில கவனத்தினுடைய ஏற்பாட்டின்படி இந்த ஆலயங்கள் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நமது பாபநாச வட்டாரத்தில் இன்றைக்கு இந்த பள்ளியிலே அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த ஆழமான விளக்கங்களையும் தெளிவுகளையும் குழப்பங்கள் தர காத்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடிப்படை நோக்கம் என்னவென்றால் நிர்வாகஸ்தர்களும் ஆலயங்களும் இணைந்து செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் என்ன என்பது குறித்த ஒரு கலந்துரையாடல் தான் இந்த நிகழ்வு. ஏனென்றால் ஆலயங்கள் என்பவர்கள், இமாம்கள் என்பவர்கள் அல்லது உதவி செய்வீர்கள் என்பவர்கள் ஏதோ 5-10 தொழில் வைப்பது, ஜும்மாக்களிலே வழியாக செய்வது, ஊரில் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்வது என்ற நிலையோடு அவர்களுடைய பணி முடித்து வருவதில்லை. அதே போல நிர்வாகஸ்தர்களை பொறுத்தவரையிலே ஏதோ பள்ளிவாசல்களை நிர்வாகங்கள் வர சொல்வதை பார்ப்பதை, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது, தந்தூரி நடத்துவது, அதுபோன்ற பள்ளிகளுடைய பராமரிப்புகள், இவைகளெல்லாம் மிக உயர்ந்த பணி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி நிர்வாக பொறுப்புகளுக்கு என்ன பொறுப்புகள் இருக்கிறது, ஆலயங்களுக்கு தங்களுடைய நடைமுறை பணிகளை தாண்டி எந்த சமூக பணி இருக்கிறது என்பதை விரிவாக இங்கே அலசி அந்த பணிகளை, சமூக பணிகளை, சமூக சீர்திருத்தத்தை ஆலயங்கள் மட்டும் என்ற நிலையில்லாமல் அல்லது நிர்வாகிகள் மட்டும் என்ற நிலையில்லாமல் இருவரும் என்பன கலந்து அந்த நிகழ்வை எப்படி சரி செய்வது என்பதை ஏனென்றால் இன்றைக்கு காலத்தின் மிக மோசமான சூழல்கள் நம்முடைய பணிகள் அதிகமாக விரிந்து கிடக்கிறது. அவைகளை குறித்து கவலை கொண்டு அவைகளை ஒருங்கிணைத்து நம் கையில் வழங்கி
இந்தந்த பணிகளை இன்றைக்கு மிக அவசியமாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் ஜமாஅத்துல் உலமா தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோக்கத்தை கபூல் செய்து நாம் முன்னெடுக்கக்கூடிய சமுதாய பணிகள், சீர்திருத்த பணிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நாம் கடமையாக கருதி செய்யக்கூடிய வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாம் எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகளில் அல்லாஹ் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை தருவானாக என்று என்னுடைய தலைமையுடைய துஆ செய்வதாக நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சிறப்பு வகையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சான்றோர்களே, அனைத்து ஜமாத் அவர்களே, நிர்வாகர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தக்கூடிய பாபநாசமல்லாத ஜமாத் சபையினுடைய துறைக்குரிய கருத்தர்களே மற்றும் பெரியவர்களே, சகோதரர்கள், தமிழ்நாடு ஜமாத் சபை திட்டமிட்டு நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு உலமாக்கள் உமராக்களுடைய சந்திப்பு தமிழகத்திலே சுமார் பாதி ஊர்களிலே நடந்திருக்கிறது. இன்னும் பாதி ஊர்களிலே நடக்க வேண்டியிருக்கிறது. அதற்கான அருமையான திட்டமிடலையும் செயல்படுவதற்கான வழிமுறைகளையும் ஒரு அஜெண்டாவாக மாநில மாசை தயாரித்து வழங்கியிருக்கிறது. நாம் ஒரு அடிப்படையை குறித்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விதமான பிரதான பணிகளை நமக்கு விட்டு சென்றார்கள். ஒன்று தபலீக் ரிசாலத், அல்லாஹ்விடத்தில் வந்த தூதுவத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது. அல்லாஹ்விடத்தில் வந்த செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது தபலீக் ரிசாலத். இது ஒரு பணி. இரண்டாவது இஜ்ராஉல் அஹ்காம், இந்த தூதுவத்திலே சொல்லப்பட்ட செய்திகளிலே சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு செயல்வடிவம் கொடுத்து அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது. இது இரண்டாவது. தபலீக் ரிசாலத் என்று சொல்லக்கூடிய முதல் பணி அல்லாஹ்வுடைய செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என்ற முதல் பணி நபிமார்கள் செய்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய வழிநடக்கக்கூடிய அறிஞர்கள் அந்த பணியினை இன்று வரை செய்து வருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தபலீக் ரிசாலத் என்ற பணி 6 உலமாக்கள் அதை முன்னெடுத்து செய்து வருகிறார்கள்.
உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய மாற்றுமை தங்கிய ஜமாத் சபைகளுடைய நிர்வாக பொதுமக்கள் அவர்கள் அந்த பணியினை செயல்வடிவப்படுத்தி நடைமுறைப்படுத்தக்கூடிய பொறுப்பிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இப்ப ஜமாத் சபையினுடைய அடிப்படை நோக்கங்களில் இருந்து முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழச் செய்வது, இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களாக நம்முடைய மகல்லாக்களில் வாழச் செய்வது என்பது ஜமாத் சபையினுடைய முக்கியமான பொறுப்புகள். இப்போ ஒரு மகல்லாவுக்கு தேவையான கட்டமைப்புகளை செய்து கொள்வார்கள். பள்ளிவாசலை கட்டுறது, மதரசாக்களை உருவாக்குறது, கபுர்ஸ்தான்களை ஏற்படுத்துறது, நிகாஹ் ஜனாசாக்களை இஸ்லாமிய முறைப்படி நடந்தால் கண்காணிக்கிறது. இதெல்லாம் ஜமாத் சபையினுடைய இந்த இஜ்ராவுல் அஹ்காம் என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழே வரும். மற்ற ஊர்களில் எப்படின்னு தெரியல, பெரிய மூத்தவர்களுக்கு தெரியும். எங்கள் அஜிப்பட்டி தெக்கராபதியிலே நமக்கு கருத்து தெரிஞ்சு ஆடு அறுக்கணும்னா, இறைச்சி கடைக்கு ஆடு அறுக்கணும்னா ஆட்டை போட்டிக்கிட்டு பள்ளிவாசலை கொண்டு வாங்கிட்டே பள்ளிவாசல். இங்க உள்ள நிர்வாகி கணக்கு இல்லை, அது கடை ஆடுதானா, நோய் வாய்ப்படாமல் இருக்குதா, அறுப்பதற்கு ஏற்ற ஆடுதானா அப்படின்னு பார்த்து அறக்கல வால் நசீல் வச்சு விடுவாங்க. அப்படிதான் இருந்துச்சு. மற்ற ஊர்கள் விவர வகையில் இருந்திருக்கோம். இந்த ஊருடைய நடைமுறை காலையில் ஆடு இருக்கிறதால ஆடு இருக்கக்கூடியதை தொழுவதுக்கு அறுக்க முடியாது. ஆட்டை ஓடிக்கிட்டு பள்ளியாசலை கொண்டு வருவோம். அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட கண்காணிப்பாளர் அதை பார்ப்பா, ஆடு அறுக்கிறதுக்கு ஏற்ற வகையில் உள்ள ஆடுதானா, நோய் வாய்ப்படாமல் இருக்கா, சீக்க ஆடு இல்லாமல் இருக்கா, கடாயா இருக்குதா, இதையெல்லாம் பார்த்து அறக்கல வாழை சீல் வச்சு விடுவாங்க. இந்த அறக்க சீலை பார்த்த பிறகுதான் போதைக்கார கழுத்துல கட்டிய வைக்கணும், இல்லைன்னா அவர் கழுத்துக்கு கட்டி வந்தோம். அந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட இஸ்லாமிய மதமாவுடைய நடைமுறை நீண்ட நெடுங்காலமாக பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டது. இப்ப புரிந்து கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற 2 பணிகளில் 2வது பணி முஸ்லிம்களை முஸ்லிம்களாக மஹல்லாவிலே வாழச் செய்வது. அதற்கு ஏற்ற அடிப்படை கட்டமைப்பதை உருவாக்கி கொடுக்கிறது. இது ஜமாத் சபையினுடைய மகத்தான பொறுப்பு. அந்த ஆடலுக்கு நம்ம லேசாக அணிஞ்சிட முடியாது. தன்னுடைய மகல்லாவிலே உள்ள இந்த ஏரியாவில் இஸ்லாமியர்கள் உண்ணுகிற உணவு கூட ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறது ஜமாத் சபை. அவர்கள் உண்ணக்கூடிய உணவு கூட ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதற்கு உத்தரவாதம் தருகிறது. இன்னைக்கு ஆடு இருக்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், யார் இருக்கிறான், அது கடாயினா, பெண்ணாடா, சீக்காடா, நல்லா ஆடா, எந்த ஊர்லயும் அந்த கட்டமைப்பு இல்லாமல் போச்சு. எப்படி இருந்தாலும் பிஸ்மில்லாஹ் சாப்பிடணும், ஹலாலாயிடும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு மக்கள். தன்னுடைய மகல்லாவில் உள்ள மக்கள் உண்ணக்கூடிய உணவு கூட ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதற்கு உத்தரவாதம் கிடைப்பது ஜமாத் சபை. அவருடைய கொடுக்கல் வழக்கு சம்பந்தப்பட்ட நிகாஹ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இஸ்லாமிய முறைப்படி நடக்கிறதா என்பதை கவனம் செலுத்துவது ஜமாத் சபை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற மகத்தான பணிகள், ஒன்று தபலீகை ரிசால், அதை ஆலிமுலமாக்கள் செய்து வருகிறார். 2வது இஸ்ராவுல் அஹ்காம், அந்த செய்திகளில் தூதுவத்திலே சொல்லப்பட்ட செய்திகளுக்கு சட்டமடைப்பு கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மகத்தான பணியை ஜமாத் சபை செய்து வருகிறது. தங்களால் முடிந்த அந்த பணிகளை செய்து வருகிறார். இந்த 2வது கட்டமைப்பு இல்லாமல் போனால், இஸ்ராவுல் அஹ்காம் என்று சொல்லக்கூடிய நடைமுறை இல்லாமல் போனால் மாறுமை இல்லாத கப்பலாக இருக்கிறது சொல்றாங்க. மாறுமை இல்லாத கப்பலாக, வழிகாட்டி இல்லாத தலைமுறையாக சமுதாயமாக ஆகி, அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பணிகளில் 2வது பணியை அனைத்து ஊர் ஜமாத் சபைகளும் மிகப்பெரிய இஸ்லாமிய பொறுப்பாகவும் கடமையாக நினைத்து முஸ்லிம்களை தன்னுடைய மகல்லாவில் முஸ்லிமாகவே வாழச் செய்வது என்ற அந்த பணியினை ஜமாத் சபைகள் செய்து வருகிறது. ஆலிமுலமாக்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள். ஜமாத் சபையினுடைய தலைவர்கள், நிர்வாகர்கள் எல்லாம் சம்பளம் வாங்காமல் செய்வார்கள். நாங்கெல்லாம் சம்பளம் வாங்கிட்டு சேவை செய்யணும். சம்பளம் வாங்காத சேவகர்கள் எந்த ஊர்லையும் தலைவர்களோ, செக்ரட்டரிகளோ, பொருளாளர்களோ, நிர்வாகிகளோ
பள்ளிவாசலுடைய ஃபண்டிலிருந்து சம்பளம் பெறுவதாக காட்டுகிறது. அப்படி ஒரு தன்னலமற்ற சேவகர்கள் ஜமாசபியினுடைய நிர்வாகம். அதனால் அவர்களுக்கு உரிய கௌரவமும் அவர்களுக்கு உரிய கண்ணியமும் இந்த சமுதாயத்தில் காக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், தூக்கி நிறுத்தப்பட வேண்டும். இந்த இரண்டாவது திட்டத்தை செயல்படுத்தும் போது பஞ்சாயத்து அரங்கள் சரியத்தை தழுவி மார்க்கத்தை தழுவி தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கிறார்கள். ஜமாசபையில் ஒரு பஞ்சாயத்து வருகிறது, பிரச்சனை வருகிறது, அதுக்கு தீர்வு காணணும்னு சொன்னால் ஆடி மூலமாக கன்சல்ட் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் இன்றைக்கு வரையும் அப்படித்தான் நடந்தது, மற்ற ஊர்களில் எப்படியே தெரியாது. உடனே தலைவர் அவர்கள் ஃபோன் போடுவார்கள், நல்ல சிக்கலான பிரச்சனை நேரில் வரையும் கேட்பாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இது சம்பந்தமாக சரியத்தை என்ன சொல்றது அப்படிங்கிறது ஒரு ஆலோசனைகளாக கேட்டு அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கிறார்கள். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற அழகான வழிமுறைகளுடைய அடிப்படையாகும். உங்களுக்கு தெரியுமா, முஸ்லிம் சமுதாயம் பெரும்பாலும் ஒரு காலத்தில் குடியிருப்பதற்கு வசிப்பதற்கு கிராமங்களையும் தேர்வு செய்தார்கள். கிராமங்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடுகளை கட்டி எல்லா வசதிகளும் வைத்த வீடுகளை கட்டி கிராமத்தில் தான் சிட்டிகள் டவுன்கள் போய் வாழ தெரியாதா? பெரும்பாலும் நான் சொல்றேன், ஒன்னாவது இருக்கலாம் டவுன்களில் போய் குடியிருக்கிறோம். அந்த காலத்தில் பல நூற்றாண்டாக கிராமங்களை முஸ்லிம்கள் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக தேர்வு செய்வதற்கு காரணம் என்ன? நாங்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு வாழ வேண்டும், இஸ்லாமிய பண்பாட்டோடு வாழ வேண்டும். எந்த வசதி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. இப்பவே இப்படி இருக்குது. ஒரு காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, போக்குவரத்து வசதி சரியா இருக்காது, மருத்துவ வசதி சரியா இருக்காது. இன்னைக்கு வந்து அதுக்கு திரும்பி தஞ்சாவூர் போட வேண்டியது. மருத்துவ வசதி சரியா இருக்காது, போக்குவரத்து வசதி இருக்காது, மின்சார வசதி இருக்காது, படிப்பு வசதி இருக்காது, கல்வி மேம்படுத்தி படிக்கிறதுக்கு இல்லாமல் வசதி இருக்காது. எந்த வசதியும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கிராமத்தில் வாழும். எந்த கிராமத்தை தேர்வு செய்தார்கள்? காரணம், நாங்கள் ஈமானோடு வாழ வேண்டும் என்ற ஒரே காரணம். அல்லாவுக்காக வேண்டி எந்த கஷ்டமும் தாங்கிட்டோம். எந்த சிரமத்தை இப்ப டவுனுக்கு குடியிருப்பவங்க என்ன சொல்றாங்க? படிப்பு வசதி நல்லா இருக்கு, மருத்துவ வசதி நல்லா இருக்கு, டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு ஓடிக்கலாம், பெரிய காலேஜுகள் படிக்க வேண்டாம் எல்லாம் சொல்றாங்க. இதையெல்லாம் இறந்தாலும் கூட பரவாயில்லை, நாங்கள் ஈமானோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பாலும் கிராமத்தை தேர்வு செய்தார்கள். எங்களுடைய கலாச்சாரத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது என்பதற்காக. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற மகத்தான பணிகளை உயிரோட்டம் உள்ளதாக வைத்திருந்தது செயல்படிக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாநில ஜமாத் சபை இப்படி ஒரு அழகான ஏற்பாட்டை செய்து கலந்துரையாடி இன்னும் என்னவெல்லாம் வந்து மஹல்லாவுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்படக்கூடிய திட்டங்களை வகுக்கலாம், செயல்படுத்தலாம் என்று ஆலோசனை செய்வதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏதோ பயான் செஞ்சுட்டு அதிகம் சொல்லிட்டு போகிற கூட்டம் நினைச்சார்கள். அடிக்கடி மீளாத விழாக்கள், பல விதமான கூட்டங்கள் ஏதாவது நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அதிகம் சொல்லக்கூடிய கூட்டம் அல்ல, பயான் செய்யக்கூடிய கூட்டம் அல்ல, மக்களுக்கு நசீகத் செய்யக்கூடிய கூட்டம் அல்ல. சமூக முன்னேற்றத்துக்காக செய்யக்கூடிய திட்டங்களை மாநில ஜமாத் சபை ஒரு அஜெண்டாவாகவே வெளியாகி எல்லா ஊர்களுக்கும் அனுப்பி இருக்கிறது. இதில் சில திட்டங்களை அவர்கள் அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். மஸ்ஜிதுகள் என்பது இஸ்லாமிய சமூகத்தின் இதயம், பள்ளிவாசல் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இதயம். இந்த மஸ்ஜிதுகள் நீண்ட கால வரலாறு பாரம்பரியம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திட்டத்தையும் மஸ்ஜிதுகளை பள்ளிவாசல்களை மையமாக வைத்து செயல்படுத்தியிருக்கிறார்கள். கல்வியை பொறுத்த நீதி பரிமாற்றம், பொதுப்பட்டுதல்களை சந்திப்பது என்று எல்லா விதமான சமூக பணிகளையும் மஸ்ஜிதுகளை மையமாக வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை மேன்மேலுக்கு ஜமாத்தர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தின் வீழ்ச்சிக்கு முக்கியமான 2 காரணங்களை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒன்று, முஸ்லிம்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிவிட்டு இருக்கிறார். இது யதார்த்தமான உண்மை. முஸ்லிம்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதிலிருந்து சரியத்தை பின்பற்றுவதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக் கொண்டே இருக்கிறார்கள், தூரமாகிவிட்டு இருக்கிறார்கள்.
முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கு ஏதோ ஒரு முக்கிய காரணம். இரண்டாவது காரணம், ஆதரத்தை விட துனியாவுடைய வாழ்க்கைக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை தருகிறார். மறுமை வாழ்க்கையை விட இன்மை வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கிறார். ஆனால் இரண்டையும் சமாளிகளை தட்டிலே வைத்து பார்க்கும் போது உலகியல் வாழ்க்கைக்கு கொஞ்சம் தூக்கலாக அதிகப்படியான முக்கியத்துவத்தை தருகிறார்கள். இதுவும் முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டுகிறார். அடுத்து, மீண்டும் இஸ்லாமிய சமூகத்தை சிறப்பாக கட்டமைக்க வேண்டுமானால் மஸ்ஜிதுகளுக்கு வழியாகத்தான் முடியும். பள்ளிவாசல்களை மையமாக வைத்து மகல்லாக்களை மையமாக வைத்துத்தான் முடியும். எனவே பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய ஜமாசத்தை மக்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, அதிலே பணியாற்றக்கூடிய இமாம்களும் சரி, இருவருமாக சேர்ந்து தங்களுடைய திட்டங்களை மகல்லாவுடைய மேம்பாட்டுக்கான திட்டங்களை வைத்து செயல்படுத்த வேண்டிய காலத்தை கட்டாயம் இருக்கிறது. எனவே மகல்லா மக்களின் மேம்பாடு பற்றி கவலைப்பட வேண்டியது இந்த எதிர்ப்பு சாதாரண கடமை என்பதை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. சமுதாயத்துடைய தற்போதைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தீனுல் இஸ்லாத்திலிருந்து அன்றைக்கு முஸ்லிம்கள் வெளியேறக்கூடிய நிலைமை உருவாயிற்று. அல்லாஹ் காப்பாற்றுகிற ஆண்களும் சரி பெண்களும் சரி இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கிறது. இந்த மாதத்திலே மட்டும் கோயம்புத்தூரிலே ரெஜிஸ்டர் ஆபீஸிலே பதிவு அலுவலகத்திலே தொங்கவிடப்பட்ட காதல் திருமணங்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். லோகத்துக்காக பதிவு செய்யறதுக்கு போனா 5 நாளைக்கு நான் கொண்டு வரலாம். ஏதாவது அத்தியாவசிய பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு ஹிந்துவாக இருந்தால் மாப்பிள்ளை முஸ்லீமா இருக்கிறார், மாப்பிள்ளை ஹிந்துவாக இருந்தால் பொண்ணு முஸ்லீமா இருக்கிறார். பதிவுல அந்த நிலையிலேயே திருமணம் நடக்கிறது. அதே நிலையிலே என்னுடைய ஈமானத்தை கவலைப்படாமல் அதே நீ முஸ்லீமா இருக்க, நான் ஹிந்துவா இருக்கேன், நான் முஸ்லீமா இருக்கேன், நீ ஹிந்துவா இருக்கேன், கல்யாணம் பண்ணிப்போம் என்று இந்த ஒரு மாசத்துல மட்டும் 10க்கும் மேற்பட்ட பதிவு தொங்கவிடப்பட்டிருப்பதை ஒரு குறிப்பு தெரிவிக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றுகிறார். அதே சொல்லுகிறார்கள், தீனுல் இஸ்லாத்திலிருந்து முஸ்லிம்கள் வெளியேறக்கூடிய நிலை உருவாயிருக்கிறது. அறியாமை ஒரு காரணம், காதல் திருமணங்கள் வந்த காரணம், தீயருடைய சகவாசம் ஒரு காரணம். இதைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டிய நமாசத்தை உலகம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அடுத்த ஒழுக்க சீர்கேடு நினைத்திருக்கிறது. மது, மொபைல், ஆபாசம் ஆகியவற்றுக்கு அடிமையாகின்ற வாலிப சமுதாயம் கிட்டத்தட்ட 20-22% இளைஞர்கள் இந்த மதுவுக்கு போதைக்கு அடிமையாயிருக்கிறார்கள் ஒரு குறிப்பு சொல்லி காட்டுகிறது. அடுத்து, அளவிலான எதிர்பார்ப்புகள் பெண்களுக்கு உருவாகிடுச்சு. பெண்கள் தங்களுடைய சக்திக்கு மீறிய எதிர்பார்ப்புகள், உலக தேவைகளை அதிகப்படியாக எதிர்பார்க்கிறார்கள். 2 சாராரும், அதாவது கணவன் தரப்பும் மனைவி தரப்பும் சரி, கடமைகளை வழங்காமல் இருக்கிறார்கள். பெற்றோர்களுடைய கௌரவ பிரச்சனை ஆகியவற்றால் வெளியே வரக்கூடிய தலாக்கு விஷயங்களையும் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பாதிக்கப்பட்டுள்ள குழந்தை வளர்க்கும் விஷயங்கள், இரையச்சம் இல்லாத ஒழுக்கம் இல்லாத குழந்தை வளர்ப்பை அதிகமாகிடுச்சு. நாகரிகம் என்ற பெயரிலே இரையச்சம் இல்லாத குழந்தை, ஒழுக்கம் இல்லாத குழந்தை வளர்ப்பு, சிறுவர்களுடைய குற்றச்செயல் அதிகமாகிவிட்டது. பள்ளி பருவத்திலேயே போதைக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலை, தீய நட்பு வட்டங்கள் உருவாகிவிட்டது. சிறுவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. கிட்டத்தட்ட இந்த 2020 மட்டும் 400 மடங்கு அதிகமாயிருப்பதாக இந்து தமிழ்நாடுகள் சுட்டிக்காட்டுகிறது. சிறுவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறைகள், குற்றச்செயல்கள். உயர் கல்வியிலே ஆர்வம் இல்லாமல் போயிருந்தார்கள் இஸ்லாமிய சமுதாய மக்கள். உயர் கல்வியிலே இந்தியாவில் முஸ்லிம் மாணவர்கள் கல்வியிலே SC ST மக்களை விட மிக பின்தங்கி இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாய இளைஞர்களுடைய கல்வி நிலை SC ST மக்களை விட பின்தங்கி இருக்கிறது. இந்தியாவில் முஸ்லிம்களுடைய உயர் கல்வி விகிதம் 17% தான் இருக்கிறது. படிப்பிலே போதிய ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள். போட்டி தேர்வுகளை பிரிவோடு எதிர்கொள்ள மறுக்கிறார்கள். இந்த மாதிரியெல்லாம் காரணத்தினால கல்வியில மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக நல்ல வேலை வாய்ப்புகள் இருந்து கூட சில வேலை வாய்ப்புகள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகிறது. இந்திய மக்கள் தொகையிலே நாம் சுமார் 20% இருக்கிறோம். இருந்தாலும் கூட அரசு பணிகளிலே 4% நாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். IAS IFS போன்ற ஆட்சி பணிகள் எல்லாம் 3% தான் இருக்கிறார்கள். தீய ஆட்சியாளர்களால் முஸ்லிம்களுக்கு சந்திக்கக்கூடிய ஆபத்தின் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மோசமான ஆட்சியாளர்களால் இஸ்லாமிய சமூகம் சந்திக்கக்கூடிய ஆபத்தின் மிக அதிகமாக இருக்கிறது. முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. பஸ் பாதுகாப்பு என்ற பெயரில் பல்வேறுபட்ட மாநிலங்களில் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். திட்டமிட்டு கலவரங்கள் உருவாக்கப்படுகிறது. மக்களிடத்திலே குடியுரிமை பறிக்கக்கூடிய சதி செயல்கள் நடைபெறுகிறது. சரியத்துக்கு எதிரான முஸ்லிம் பசங்களாவுக்கு எதிரான சட்டங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய அவர்கள் இருக்கிறது. இதையெல்லாம் இன
ஒழுக்க சீர்கட்டு இந்த சமூகத்தை பாதுகாப்பதை எல்லாரும் உயர்த்த வேண்டும். பாதுகாப்பான அமைதியான குடும்ப வாழ்வுகளை உறுதி செய்ய வேண்டும். அனைவரும் இணக்கமாக ஒத்துழைப்பு நடக்க வேண்டும். இதையெல்லாம் இந்த அறிக்கை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆக இஸ்லாமிய சமுதாயங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சகவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த இரண்டு சாராவும் சேர்ந்து செயல்படுத்த கட்டாயத்தில் இருக்கிறது. 40 மஸ்ஜிதுகள் ஒன்று சேர்ந்து 40 மஸ்ஜிதுடைய இமாம்களும் நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து தனி ஒரு குழுவை அமைத்து தங்களுடைய வட்டத்திற்குள்ளாமல் இவற்றை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய செயல்திட்டங்களை இறங்க வேண்டும் என்று அறிக்கை கேட்டுக் கொள்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வாறான நோக்கத்தை இந்த கூட்டத்தின் மூலமாக நமக்கு நிறைவேற்றி தந்தவர்களாக. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم من فرقان المجيد وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وكان النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جاء به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் தாராக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும். பாபநாசம் வட்டார ஜமாஅத் உலமா சபை நடத்துகிற இந்த உலமா உமரா கலந்தாய்வு கூட்டத்தினுடைய தகுதிமிக்க தலைவர் வட்டார ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவராக அங்கம் வகிக்கிற மௌலானா மௌலவி அப்துல் பாசித் ஹஸரத் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கிற பாபநாசம் வட்டார ஜமாஅத் உலமா சபையினுடைய பொறுப்பாளர்கள், இதை போல ஒவ்வொரு பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள் அர்ப்பணிப்பவர்களுக்கும் கராத்தோதி அமர்ந்திருக்கிற முகமது பிலால் பிலாலி ஹஸரத் அவர்களுக்கும் வரவேற்பை நிகழ்த்தி இருக்கிற ஹாஜி சிம்லா முகமது நசீம் ஐயப்பேட்டை சக்கராப்பள்ளி முஸ்லிம் பரிவாரி ஜமாஅத்தினுடைய தகுதிமிக்க தலைவர் ஹாஜி அவர்களுக்கும் தலைமை உரை நிகழ்த்தி இருக்கிற ஹஸரத் அவர்களுக்கும் அறிமுக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கிற உங்கள் மண்ணின் மைந்தர் மௌலானா மௌலவி பிஎம் ஜியாவுதீன் பாக்கவி ஹஸரத் அவர்களுக்கும் எனக்கு பின்னால் அழகிய உரை தர இருக்கிற ஆன்மீக பேச்சாளர் ஷேக் அல்ஹாஜ் எஸ்.எஸ். ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹஸரத் அவர்களுக்கும் நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற மௌலவி முகமது இலியாஸ் மிஸ்பாஹி ஹஸரத் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வெளிப்படுத்தி வழங்கிக் கொண்டிருக்கிற மௌலானா மௌலவி சல்மான் யூசுஃபி ஹஸரத் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், பள்ளியினுடைய நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பாபநாச வட்டாரத்திலே எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்கிறது? 100 மஸ்ஜித் இருக்குமா? 100 நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்களா என்றால் இது சிறப்புக்குரியதாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரச் செய்வானாக. அதை போல அந்த பள்ளியில் இருக்கிற இமாம்களும் வருகை தந்திருக்கிறார்களா என்பதை நாம் எதிர்பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயப்பேட்டை என்பது அல்லாஹ்வினுடைய அருளால் நாம சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்திலிருந்தே
மார்க்கம் பரிபூரணமாக கடைபிடிக்கப்படுகிற தமிழகத்தினுடைய சில ஊர்களில் காயல்பட்டினம் மாதிரி சில ஊர்களில் ஐயம்பேட்டையும் இடம்பெற்றிருந்ததை காணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் வரை அதை நிலைபெறச் செய்வானார். பல்வேறு சேவைகளை ஐயம்பேட்டையை சார்ந்தவர்கள் உலகம் முழுவதும் இருந்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய சேவை ஒன்று இனி நடக்கவும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் அங்கீகரித்து அருள்வானார். அன்புக்குரியவர்களே, நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு சமூகத்தில் ஒரு 6 பிரச்சனைகள், இந்த 6 பிரச்சனைகளையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உலமாக்களுக்கும் உமராக்களுக்கும் இருக்கிறது. 6 பிரச்சனைகள் நம்ம சாதாரணமா விட்டு முடியாது. லேசா அன்பிற்குரியவர்களே, புண்ணாகிறது. 15 நாளைக்குள்ள தொடர்ந்து ஒரு இடத்துல வழி இருக்கு, அதை கவனிக்கலன்னா அது வேற மாதிரி போயிடும். கேட்சராகி கேட்சராக ஆயிடுவாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு சமூகத்தினுடைய வியாதிகளாய் இருக்கிற 6 பெரும் பிரச்சனைகளை ஹஜ்ரத் அவர்கள் அழகாக லேசாக சுட்டிக்காட்டினார். இன்றைக்கு தீன் குறைந்து கொண்டே வருகிறது. பெண்கள் தீனை விட்டு வெளியே போனதை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர்கள் வெளியே சென்று கொண்டிருக்கிறார். சென்னையில மட்டும் ஏறத்தாழ 3 மாதத்திலே 68 இளைஞர்கள் மதம் மாறி இருக்கிறார். நம்ம இஸ்லாமிய இளைஞர்கள் பொம்பளை பிள்ளை காதல்ல போயிடுச்சுன்னு பேசின காலம் எல்லாம் மாறி இன்னைக்கு ஆம்பளை பையன் போயிட்டு இருக்கிறான். மனம் வலிக்கிறது. தீனை விட்டு வெளியேறிக்கொண்டே இருக்கிறோம். தீன் அல்லாத கலாச்சாரங்கள் அதிகரித்திருக்கிறது. எங்க சேலத்துல நல்ல தாடி, பழனியப்பா கறிக்கடைன்னு ஒரு கறிக்கடை இருக்கு. அவன் எது வேணாலும் அறுப்பான். அந்த கறிக்கடையில நம்ம ஆள் பாய் வந்து அறுத்துட்டு இருக்கிறார். என்னங்க இங்க அறுத்துட்டு இருக்கிறீங்களா? எங்க அறுத்தா என்ன அறுத்துன்னு கேட்கிறாரு. எங்க அறுத்தா என்ன? பாய ஆட்டத்தான் இருக்கிறாரு, இவரு ஆட்டத்தான் இருக்கிறாரு, மாடு ஒண்ணு இல்லையே. நான் கண்ணால பார்த்துத்தானே வாங்கினேன், ஆட்டத்தானே இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, பெரியவர்களாக இருக்கிறோமே தவிர ஆனால் உள்ளத்திற்குள்ளே தீனே இல்லை. மார்க்கம், மார்க்கப்படி நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும், நம்முடைய மகல்லா இருக்க வேண்டும் என்ற இந்த சித்தாந்தமும் சிந்தனையும் இன்றைக்கு குறைந்து கொண்டே போனது. என்ன பழிச்சுன்னு சொல்றதா இருந்தா நிறைய கலாச்சாரம் சகோதர சமுதாயத்தை சார்ந்த கலாச்சாரம் தான். அந்த வளைகாப்புலாம் பாருங்களேன், நம்ம கலாச்சாரம் தான். வளைகாப்பு இல்லாத வீடே இல்லை, வளைகாப்பு இல்லாத வீடே இல்லை. எல்லாம் அங்க மாற்று கலாச்சாரம். கொட்டு ஒண்ணு மட்டும் தான் வைக்க மாட்டோம், பாக்கி எல்லாமே நடக்கும் இல்லையா? இது ஒரு மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறது. மார்க்க குறைவு என்பது இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஐடியில ஒரு தடவை போய் இந்த கிரசன்ட் காலேஜில் படிக்கக்கூடிய, காலேஜ் பேர சொன்னாலும் தப்பில்லை, நம்ம காலேஜ் தான், படிக்கக்கூடிய இளவர்களிடத்தில் ஒரு நாள் போய் கிளாஸ் எடுக்கிற போது குனூத்து தெரிந்த நாம ஏறத்தாழ ஒரு 60-70 இளைஞர்களை சந்தித்து குனூத்தை கேட்ட போது ஒருவருக்கு கூட ஓத தெரியவில்லை, ஒருவருக்கு கூட ஓத தெரியவில்லை. குனூத். அன்புக்குரியவர்களே, இங்க வந்திருக்கக்கூடிய அஜர்த்துமார்கள் நிர்வாகிகள் நான் குனூத் ஓதுங்கன்னு கேட்க மாட்டேன் இல்லையா? சிக்கலாயிடும். அப்ப தெரியவில்லை. தீன் குறைந்து கொண்டே வருகிறது. தீனை சார்ந்த விஷயங்களும் குறைந்து கொண்டே வருகிறது. நம்ம இல்லத்துக்குள்ளேயே பாருங்களேன், எத்தனை சதவிகிதம் மார்க்கப்பற்றோடு நாம் இருக்கிறோம். எப்படி இருந்த ஊர் எப்படி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஹலால் ஹராம் அறவே இல்லை. ஹலால் ஹராமை தேடுகிற பண்பாடு. KFC பக்கா ஹராம். யார் ஹலாலும் சர்டிபிகேட் கொடுத்தது? அவன் எப்படி அறுக்கிறான்? அறவே தவறான முறையில் அறுக்கப்படுகிறது என்று தெரிந்தோ நம்ம சமுதாய மக்கள் KFC-யை தான் விரும்பி சாப்பிடுகிறார். அது எப்படி அறுக்கப்பட்டது? கோழி அறுப்பதற்கு என்று முறை இருக்கிறது. ரத்தம் வலிகிற அமைப்பிலே அதை அறுக்கப்பட வேண்டும். அப்படியே சுடுதண்ணியில முக்கக்கூடாது. 1000 சட்டங்கள், தோல் உரிக்கப்பட வேண்டும். நிறைய சட்டங்களை நாம் இங்கே வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த சமூகம் எதையும் தொடுவதில்லை. எனக்கு தேவை சிக்கன், அவ்வளவுதான். அது எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு வளரும் பிள்ளைகள் சிக்கனுக்கு அடிமையான பிள்ளைகள் அதிகரித்து விடுகிறார்கள் இல்லையா? இரண்டாவது ஒழுக்க சீர்கேடுகள்.
இதெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன வழிங்கிறதுக்கு நான் ஒரு இது ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு நாம பேசுறது பின்னாடி தான், கலந்தாய்வுக்கு பிறகுதான் பேச இருக்கிறோம். இது உங்களுக்கு ஹிண்ட்ஸ் தான். வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். இதெல்லாம் ஊர்ல இருக்குதா இல்லையா, இதை சரிப்படுத்துற பொறுப்பு அஜத்துக்கு மட்டுமே நமக்கும் சேர்ந்தா, நாம 2 பேர் சேர்ந்து என்ன செய்யலாம், இந்த ஊரை சரி பண்ணணுமே, என்ன பண்ணலாம் என்பதை குறித்து கலந்துரையாடல் இருக்கிறது. அதற்காக நான் ஹின்ஸாக இந்த 6 விஷயங்களை எடுத்து வைக்கிறேன். மாற்றம் ஒரு பக்கம் குறைந்து வருகிறது, என்ன செய்யலாம்? இன்னொரு பக்கம் சீர்கேடுகள் அதிகரித்து வருகிறது. ஒரு பக்கம் பார்த்தாக்கா எல்லா ஊர்களும் இஸ்லாமிய ஊர்கள் குறிவைத்து போதைக்கு அடிமையாக்கப்படுகிற வேலைகளை செய்து வருகிறார்கள். எல்லா ஊர்களிலும் காயல்பட்டினத்தினுடைய ஓரத்தில் போய் பாருங்களேன், நம்ம இளைஞர்களை பிடித்து கஞ்சா வைக்கிறார்கள். இந்த மாநில நம்ம இளைஞர்களை வைத்து, மேலப்பாளையத்தில் நம்ம இளைஞர்களை வைத்து அந்த வேலை நடக்குது. 16 வயதில் நான் மன வேதனையோடு சொல்லுகிறேன், இந்த 14 கூட தவறில்லை. எங்க ஊர்ல சேலத்துல ஒரு அஜரத்தினுடைய மகன் 15-16 வயசுல இந்த மாத்திரைக்கு அடிக்காட்டி சாப்பிட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று தகப்பனாரையே திட்டினார். ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடி. காரணம், குறிவைத்து தாக்கப்படுகிறோம். இதை என்ன உணராமல் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். எல்லா இஸ்லாமிய ஊர்களிலும் போதையை அதிகமாக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? எல்லா பெருநாட்களிலும் எல்லா திருவிழாக்களிலும் மதுக்கடைகள் அமோகமாக விற்பனையாகும். பொங்கல் தான் பயங்கரம், கரிநாள்னு சொல்லி அப்பாட்டுக்கு அடிச்சு நவத்துறான். பொங்கல்ல, தீபாவளியில, இல்லையா கிறிஸ்துமஸ்ல, நியூ இயர்ல எல்லாம் மதுக்கடைகள். ஆனா 2 பெருநாள்ல மது வியாபாரம் குறைகிறது. இந்த இஸ்லாமியனை பார்த்தா எல்லாம் பெருநாள் அன்னைக்கு குடிக்கிறான், இவன் மட்டும் குடிக்கிறது. இஸ்லாமியர்கள் குடிப்பதில்லை, அவர்களை குடிக்க வைக்க வேண்டும். இதற்கான என்ன வழிகளை செய்யலாம்? ஒரு அஜெண்டா எப்படி இருக்கிறது என்றால், சனி ஞாயிறுகளில் அவர்கள் வீட்டு பெண்களை வைத்தே ஆண்களுக்கு குடிக்க வைக்க வேண்டும். இதற்கான முயற்சி நீண்ட கால வரைபடை திட்டமாக இன்றைக்கு இயற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் குறைஞ்சிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கவே இருக்கிறாங்க அம்மா, எவ்வளவு அடிச்சாலும் அடி, தீர்வே இல்லையா? ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் செல்போன், அல்லாஹு அக்பர் ஆபாசங்கள். இளம் வயதிலே 22 வயதிலே இளமை இல்லாமல் இருக்கிறான், இளமை பறிபோகிறது. ராத்திரி 12 மணிக்கு மேலே போர்வைக்குள்ளே விளக்கெடுகிறது நம்முடைய இஸ்லாமிய வீட்டு பெண்மணியின் நிலை இல்லையா? கணவனும் மனைவி பாத்ரூம் கூட ஒண்ணா இருந்திருக்கிறாங்களா? இருந்ததே இல்லை. பாத்ரூமுக்குள்ள கூட இன்னைக்கு அந்நிய பெண்ணை கொண்டு வந்து வைத்து விடுகிற அவளை நான் ரொம்ப விரிவா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நடக்க திருமணம் முடித்து 2-3 குழந்தைகள், ஆனாலும் இந்த சேட்டிங்கும் இந்த டேட்டிங்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சீர்கேடுகளை களைவதற்கு என்ன வழி? ஒழுக்கம் போனது, மர்தா போனது, பண்பாடு போனது, நம்முடைய இஸ்லாமியன் என்ற உணர்வும் கலாச்சாரமும் பறந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு தீர்வே இல்லையா? அல்லாஹ் அக்பர். மூணாவதாக, குடும்பத்தில் எந்த குடும்பத்திலையுமே நிம்மதி இல்லை. தோட்ட சின்ன குடும்பம்ல இருந்து பெரிய குடும்பம் வரைக்கும் எங்கேயுமே நிம்மதி இல்லை இல்லையா? எல்லா உறவுகள் ஒன்றாக சேர்ந்திருந்த உறவுகள் என்னை காணப்படுச்சு. என்னைக்கு பாத்ரூம் தூக்கி உள்ள வச்சானோ, நாம சின்ன பிள்ளைல எல்லாம் உறவுகளை உள்ள வச்சு பாத்ரூம் வெளியே வச்சோம். இன்னைக்கு அட்டாச் பாத்ரூம் சொல்லி பாத்ரூம் உள்ள வச்சுட்டு உறவுகளை எல்லாம் வெளியே வச்சாச்சு. நான் சொன்ன பாத்ரூம் என்பது பாத்ரூம் அல்ல, கெட்ட குணங்கள், அசிங்கமான குணங்களை தூக்கி உள்ளே வைத்தோம், உறவுகள் வெளியே போனது. அன்றைக்கு அந்த அசிங்கமான குணங்கள் இல்லை. எல்லாம் உறவு சேர்ந்திருக்கணும், எல்லாம் சேர்ந்திருக்கணும்.
அல்லாஹ் அக்பர் இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த பண்பாடு கொண்டவர்கள் காணாம போயிட்டாங்களே. ஊரை ஒன்றுபடுத்தணும், உறவை ஒன்றுபடுத்தணும்னு அன்னைக்கு முன்னேல நான் சொல்றது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர் நல்லா இருக்கணும்னு சொன்ன ஆச்சாரிக்கு தான் இருக்கிறார். நல்லா இருக்கணும். இன்றைக்கு என்ன ஆனது? அன்புக்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று சேர்க்க நினைப்பவர்களும் பிரிக்கப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அண்ணன் தம்பி பிரிக்கப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார். பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள், பிள்ளைகளை மதிக்காத பெற்றோர்கள். எங்க ஜமாத்துல ஹவுஸ் மேல ஏறி ஒரு 19 வயசு இளைஞ சுத்திட்டு இருக்கான். ஹவுஸ் மேல ஏறி செருக்காலோட சுத்திட்டு இருக்கான். ஹவுஸ் மேல முத்தவள்ளி வர்றாரு. ஏண்டா தம்பி, 70 வயசு கடந்த முத்தவள்ளி, ஏண்டா தம்பி பயான் இல்லை, அதனால நீங்க நல்லா கேட்டுக்கலாம். ஏண்டா தம்பி, ஹவுஸுக்கு மேல செருப்பு போட்டு போறீங்க, நியாயமா இருக்கா? அதை கேட்க நீங்க யாருன்னு கேட்டான். அதை கேட்க நீங்க யாரு? நான் முத்தவள்ளி சொல்றேன்டா. முத்தவள்ளியாவது கொத்தவள்ளியாவது தேர்தல் வச்சுக்கலாங்க. யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா? யார்கிட்ட பேசுறது? ஒரு 70 வயது மதிக்கத்தக்க தாடியெல்லாம் நரைத்து போன ஒரு பெரிய மனிதனை பார்த்து கேட்கிற கேள்வி இளைஞர்களுக்கு மத்தியிலே மரியாதையும் மதிப்பும் காணாமல். பெரியோர்களை மதிக்க வேண்டும், குடும்ப தலைவர்களை மதிக்க வேண்டும். ஒரு அண்ணன் சொல்லிட்டா உடனே கேட்டு நடக்கிற தம்பிகள் அண்ணனை தகப்பன் மாதிரி நினைத்த காலம் மாறி போய் அண்ணன் எனக்கு என்ன செஞ்சார்? ஒரு அண்ணனை பார்த்து தம்பி சொல்றாரு, இவர் எந்த ஆணியையும் எனக்கு கொடுக்கல. அண்ணனை டைரக்டா சொல்ல முடியல. அதனால அவர் சொல்றது நவதுபில்லா மனம் படிக்கிறது. எங்க அண்ணன் எனக்காக எந்த ஆணியையும் கொடுக்கலையா. அண்ணனை என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இது எல்லாம் நடந்ததை சொல்லுகிறேன். சீர்கேடுகள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. எந்த குடும்பமும் சந்தோஷமாக கணவன் மனைவி உறவுடையாவது நிம்மதியோடு இருக்கிறார்களா? சந்தோஷமான உறவுகள் இருக்கிறதா? சண்டை இல்லாத உறவுகள் இருக்கிறதா? சச்சரவு இல்லாத உறவுகள் இருக்கிறதா? இல்ல. அல்லாஹ் ஒரு ஆயத்துல அழகா சொல்லிட்டான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுர் ரஹ்மானு உத்தா. இல்லையா? படைப்பினங்களை உருவாக்கினவன் அல்ல தானே. இந்த இதயங்கள் எப்ப ஒட்டுங்கிறத பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன்ல சொல்ற உதாரணங்கள்லாம் $1000 மில்லியன் மதிப்புள்ள உதாரணங்கள் இல்லையா? குர்ஆன்ல என்னென்ன உதாரணங்கள் இருக்கோ நடக்கிற கிராத் அரங்கத்தில் அது இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அவ்வளவு உதாரணங்கள், என்ன அழகான உதாரணங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் தெரியுமா? 2 இரும்பை ஒட்டுறதுக்கு என்னங்க தேவை? 2 இரும்பை ஒட்டுறதா இருந்தா வெல்டு தேவை. 2 பிளாஸ்டிக் ஒட்டுறதா இருந்தா ஃபெவிகால் தேவை இல்லையா? 2 செங்கலை ஒட்டுறதா இருந்தா சிமெண்ட் தேவை. 2 இதயங்களை ஒட்ட என்ன தேவை? கணவன் மனைவி இதயம், தாய் தகப்பனின் இதயம், பெற்றோர் பிள்ளைகளின் இதயம். இந்த இதயங்களை எதனால் ஒட்டுவது? நல்லா கேட்கிறான். இந்த இதயங்கள் எப்பொழுது ஒட்டும்? அழகான கேள்விக்கு தீர்வு அல்லாஹ் சொல்றான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, ஈமானும் அமலும் இருந்தால் ஒட்ட வைக்கிற வேலையை நான் பார்க்கிறேன் என்கிறான் அல்லாஹ். நமக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஈமான் இருந்துச்சு, அமல் இருந்துச்சு, எல்லாம் தொடுவாங்க. காசு தான் இல்லை. ஒரு 100 ரூபா, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா குடும்பமே, ஒரு வீட்டில் 9 பேர் 10 பேர், அவ்வளவு ஆனந்தம். ஒருத்தர் சம்பாதிப்பாரு, அவ்வளவு ஆனந்தம். காரணம் அன்றைக்கு அமல் இருந்தது, குர்ஆன் இருந்தது, அதனால ஒற்றுபடுதல் இருந்தது. இன்றைக்கு அந்த அமலையும் காணாம், குர்ஆன் ஓதுறதையும் காணாம். அதனால ஒரு வீட்டுக்குள்ளேயே 2 பேர் தனித்தனியா இருக்கிறாங்க. இதே ஊரிலே 14 ஆண்டுகளாக பேசாத கணவன் மனைவி இருக்கிறாங்க. மனம் பழிக்கிறது. இதே ஊர்ல, உங்க ஊர்ல, உங்க மண்ணில 14 வருஷம் பேசாத கணவன் மனைவி. தென்காசிக்கு போறப்போ ஒருத்தர் சொன்னாரு, அதற்கு என் மனைவி என்று பேசி 25 வருஷம் ஆச்சுன்னாரு. 25 வருஷம் சோறு கொண்டு வந்து வை, பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டியது, வைக்க வேண்டியது. என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை! நிம்மதி இல்லாத குடும்பம். இதெல்லாம் எப்படி சரி செய்ய போறோங்கிறது தான் இப்ப உங்கள்கிட்ட கலந்துரையாடு. 6 இதை நீங்க வச்சுக்கிற முதல்ல மனசுக்குள்ள தீன் கம்மியாகிறது. உண்மையா இல்லையா? சொல்லுங்களேன். சீர்கேடுகள், ஒழுக்க சீர்கேடு, ஒழுக்கம் சிதைந்து வருகிறது. உண்மையா இல்லையா? நிம்மதி இல்லாத குடும்பம் நடக்கிறது. உண்மையா இல்லையா? 4வது பிரச்சனை,
பிள்ளைகள் வளர்க்க தெரியாமல் வளர்கிறார்கள். பிள்ளைகளின் வளர்ப்பு இன்றைக்கு சரியில்லை. பிள்ளைகளையே பாரமாக நினைக்கிற பெற்றோர்கள். லீவ் வந்துருச்சுன்னா டியூஷன் வைக்க மாட்டானா? லீவ் வந்தா புள்ள தான் கூட இருக்கணும்னு விரும்பணும். லீவ் வந்தா டியூஷன் வைக்க மாட்டானா? இவன் சேட்டை தாங்கவே இல்லை, எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்தலாமா? எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கு செல்போனுக்கு அடிமை. டோரோ புத்தி இல்லாமல், அந்த கேம் இல்லாமல் பிள்ளைகளால் இருக்க முடியவில்லை இல்லையா? நீங்க இன்னைக்கும் போலாம். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இந்த செல்போனால் பாதிக்கப்பட்ட சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க, சிறுவர்கள். அதுல பார்த்தா நம்ம பையன், ஒரு பையன் இப்படி கண்ண கிட்ட சிமிட்டிக்கிட்டே இருக்கிறான். ஏறத்தாழ ஒரு 9 வயசு இருக்கும், 8 to 9 வயசு. கண்ண சிமிட்டிக்கிட்டே இருக்கிறான். அவன் கையெல்லாம் உதறிக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே செல்போனை கொடுத்து சாப்பாட்டை ஊட்டி எல்லா நேரமும் அந்த பெற்றோர்கள் நமக்கு தொல்லையா இல்லாம அதை பார்த்துட்டு இருக்கணும் கொடுத்த விளைவு இன்றைக்கு அவன் நியூரோ பிரச்சனையால், நரம்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நம் இளைஞர், இது போன்ற நம் சகோதர சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் மருத்துவமனையில் நிறைய உண்டு. நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க வழியே வேணுமா? வளர்ப்பை காணமே. அல்லாஹ் அக்பர். சிறு வயதிலேயே கொலைகாரனா, சிறு வயதிலேயே திருடனா, சிறு வயதிலேயே கூடாத காரியங்களை செய்பவனா மாறி போகிற அவலம் நம்முடைய இளைஞர்கள் நிறைய பேர்களுக்கு, சிறுவர்களுக்கு இருக்கிறது. அப்ப அதை வளர்க்க வேணுமா இல்லையா? சரியா வளர்க்கணுமா இல்லையா? அதுக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ் அக்பர். 6வது உயர்கல்வி என்று போடப்பட்டிருக்கிறது. உயர்கல்வி இன்னைக்கு இயற்கையிலேயே சச்சார் அறிக்கை வந்ததற்கு பிறகும் கூட இந்த சமூகம் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. நான் தெளிவாகவே சொல்லுவேன், கல்விக்கு செலவழிக்கிறதுக்கு, அனாச்சாரத்துக்கு அள்ளி கொடுக்குது இல்லையா? ரமலான்ல ஒரு நோம்பு கஞ்சிக்கு, ஒரே ஒரு நோம்பு கஞ்சிக்கு முழு தமிழ்நாடும் ஆகிற செலவு எவ்வளவு? ஒரே ஒரு நோம்பு கஞ்சி முழு தமிழ்நாடும் ஆகிற செலவு 8 கோடி ரூபாய். ஒரே ஒரு நோம்பு கஞ்சி. ஒரு வருஷம் கஞ்சி வசூல செஞ்சுட்டு இந்த வருஷம் அவங்க வீட்டுல கஞ்சி நீங்க குடிச்சுக்கங்க, வீட்டுல குடிச்சுக்கங்க. அந்த பணத்தை கொண்டு நாங்கள் கல்வி நிலையம் ஆரம்பிக்க போகிறோம் என்றால் ஒரு நாளைக்கு 8 கோடி ரூபாய்னா 30 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 240 கோடி. எத்தனை கல்லூரிகள், காலேஜுகளை உருவாக்கலாம்? ஒரு 10 வருட திட்டம் நம்மிடத்தில் இருந்திருந்தால் 200 ஆண்டுகளில் கிறிஸ்துவன் தனக்கென்று பாதை அமைத்தான். வெறும் 200 வருஷத்துல கல்லூரிகளை பிடித்தான், மருத்துவமனைகளை பிடித்தான், எல்லாம் பிடித்தான். அதோடு சேர்த்து அவன் போயிட்டா கூட அவன் விட்டு வைத்த எச்சம் போகவே இல்லை. என் புள்ள நுனிநாக்குல இங்கிலீஷ் பேசணும்னு இன்னைக்கு வரைக்கும் துடியாய் துடிக்கிற பெற்றோர் இருக்கிறமா இல்லையா? நாம 800 வருஷம் ஆண்டமே, என்ன மிச்சம் வைத்திருக்கிறோம்? என்ன கொடுத்திருக்கிறோம்? என்ன செய்ய போகிறோம்? இந்த கல்விக்காக இல்லையா? கோயம்புத்தூர்ல தெரிஞ்சவங்க நல்லா இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல பெரிய மஹல்லா என்று சொல்லப்பட்ட மஹல்லா எது? அத்தர் ஜமாத். இந்த அத்தர் ஜமாத்தினுடைய ஸ்கூலும் பிஎஸ்சியும் ஒன்னா ரெகக்னேஷனுக்கு போறாங்க. 5வது வரைக்கும் ஒன்னா ரெகக்னேஷன் ஒரே டேட்ல கொடுக்கப்படுது. என்ன இந்த அத்தர் ஜமாத்து 5வதுலயே தான். பிஎஸ்சி டாப் 10 எல்லா காலேஜுகளும், இன்ஜினியரிங் காலேஜா, மருத்துவக் கல்லூரியா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இல்லையா, எல்லா கல்லூரிகளும் அவனிடத்தில் இருக்கிறது. அதிலே சேர்வதற்கு பல கோடிகளை கொண்டு போய் நம் சமூகமே கொட்டுகிறது. என்ன நம்மால் 5வது தாண்டவே இல்லை. காரணம் நமக்குள் இருக்கிற நிலவு கருத்து வேறுபாடு. அவர் சொன்ன நான் கேட்க மாட்டேன், இவர் சொன்ன நான் கேட்க மாட்டேன். யார் நல்லதை சொன்னாலும் கேட்கலாம்ல. இந்த கேட்குதலும் இந்த ஈகோவும் வந்து இந்த உம்மத்தை அடியோடு புரட்டுகிறது. அதுலயும் தமிழ்நாட்டிலேயே அதிக ஈகோ இருக்கிற இடம் ஐயப்பேட்டை. தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லல அன்புக்குரியவர்களே, உண்மையை சொல்லுகிறேன். இந்த அஜத்து சொல்ல முடியாது, சொன்ன தண்டைக்கு போயிருவீங்க. நான் சொல்லி போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்றதனுடைய நோக்கம் அன்புக்குரியவர்களே, யாரையும் காயப்படுத்துவதற்கு அல்ல. காயப்பட வேண்டாம். நாம ஒன்று சேர்ந்து எப்படி சாதிக்கிறது?
தஞ்சை மாவட்டத்தில் தான், ராமநாதபுரம் மாவட்டம் தஞ்சை மாவட்டம் ரெண்டுமே இஸ்லாமியர்கள் வசதியாக இருக்கிற மாவட்டம். ஆனால் ரெண்டு மாவட்டத்துக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ராமநாதபுரம் மாவட்டம் பஞ்சமாக இருக்கிறது, தண்ணீர் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களின் இதயம் ஒன்றுபட்டிருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அங்கே ஈகோ இல்லை, இங்கே எல்லா வளங்களும் இருக்கிறது, எல்லா வளங்களும் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, பசுமை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இதயங்கள் மட்டும் ராமநாதபுரம் போட்டு காய்ந்து இருக்கிறது. எழுதிட்டான். எல்லா எழுத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த காய்ந்த இதயங்களை, வறட்சி இதயங்களை தூக்கி எறிந்துவிட்டு சமுதாயத்துக்காக என்ன செய்ய போறோம், ஒரு முடிவுக்கு வரலாம். முடிவை செய்யணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் உங்கள்கிட்ட கொட்டிருக்கிறேன். உயர் கல்வி காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் 17% நம்ம உம்மத்தில் இருக்கிறாங்க. 10வது படித்த உடனே குறித்து அனுப்பிச்சிட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி வந்தா கூட எல்லாம் துபாய்க்கு நான் போயிருந்தப்ப நம்ம ஐயம்பேட்டை சிறுவர்கள் தான் அந்த இடங்களை எல்லாம் சரி செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போ ஒரு இளைஞன் கேட்டப்ப எனக்கு கல்யாணம் முடிச்சு 9 மாசம் ஆச்சு. கல்யாணம் முடிச்சு 9 மாசம். கப்ப மாப்பிள்ள வேணும், கப்ப மாப்பிள்ள வேணும்னு கட்டி நான் வர்ற பாடு 2 வருஷத்துக்கு இருக்கா இல்லையா? கப்ப மாப்பிள்ள வேணும், கப்ப மாப்பிள்ள வேணும்னு என்னை கவுத்து விட்டாங்க. அதுல போறப்ப நல்லா இன் பண்ணிட்டு நல்ல ஷூவை போட்டுட்டு ஊருக்கு போறமே போனவங்க அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் என்னையும் கூட்டி போயிடுறாங்க. நான் எப்படா வரலான்னு இருக்கிறேன், அவன் என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுறான்னு சொல்றான். அதனால அவன் சொல்றதை பார்த்துட்டு வேற வழியே இல்லாம என்னுடைய கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காக இப்படி அலைகிறாங்கிற குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டுன்னு அவர் சொன்னது இன்னும் காதில் முடிக்கிறது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே கொஞ்சம் யோசிக்கிறோம் இல்லையா? உயர் கல்வி நம்ம பேர் வச்சிருக்கிறான், பேரே அழகா வைப்பான், கல்லா பெட்டி. கடையில போய் கல்லா பெட்டின்னு வச்சிருக்கான் தெரியுமா? ஏன்னாக்கா காலேஜுக்கே போகாம போய் உட்காந்துக்கிறாங்கல்ல, கல்லாமலே உட்கார்ந்து எண்ணி போடுறதுனால கல்லா பெட்டி. ஆனா இனி வர்ற காலத்துல இதெல்லாம் சாத்தியப்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகாட்டுதலை காட்டி இருக்கிறார். அதை பின்னாடி நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, உயர் கல்விக்கான திட்டம் இல்லை. எத்தனை பேர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார்? ஒரு வருத்தத்தோடு ஒரு செய்தி சொல்லவா? நீங்களே பார்க்கலாம். நாம பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் இந்த குப்பை கூட்டுற தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, சுகாதார தொழிலாளர், அவங்கள நம்ம வரவே மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. சுகாதார தொழில நீங்க பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு அதுல இந்த மாதிரி இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? உங்க ஊர்லயே பார்க்கலாம். சுகாதார தொழில் பாத்ரூம் கிளீன் பண்றது, குப்பை கூட்டுறது, சுகாதார ரோடு கூட்டுவது, இது போன்றதில் நம் சமூகம் இல்லை. நடுநிலையாக உச்சத்திலும் இல்லை, கீழையிலும் இல்லை, நடுநிலையில் இருந்த சமூகம் இன்றைக்கு எஸ்சியை விட கீழே இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் இதுதான். எல்லா ஊர்களிலும் இருக்கிறது. நம்ம பெட்டிஷன் போடுறான், எதுக்கு? தெரு கூட்டுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். கல்வியில கீழே போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஏன் நம்மளால கல்வியை கொடுக்க முடியாதா? 12வது படிக்கிற பையன் 10வது படிக்கிறவனுக்கு பள்ளிவாசல உட்காந்து டியூஷன் எடுக்க முடியாதா? காலேஜ் படிக்கிற பையன், +2 படிக்கிற பையனுக்கு வாடா உனக்கு நான் நீட் எடுக்கிறேன்டா, எடுத்தா ஒருத்தன் கூட சோடை இல்லை. பள்ளிகள் நமக்கு ஆபாதாக இருக்கிறது. யூனிவர்சிட்டி மாதிரி பள்ளி, இந்த பள்ளி யூனிவர்சிட்டி மாதிரி எல்லாம் நடத்தலாம், அவ்வளவு ஆபாதாக இருக்கிறது. நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. மன வருத்தம் இல்லையா? இதுல என்ன செய்ய போறோம்? எல்லாம் நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க தான் கலந்துரையாடல தீர்வு சொல்ல போறீங்க. நிறைவாக அரசியல், அல்லாஹ் அக்பர், அரசியல் சிக்கல்கள், அரசியலால் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், அரசியல்வாதிகளால் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள். கொஞ்சமா நஞ்சமா சிஐஏ நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஜீவாதார பிரச்சனை நடந்தது இல்லையா? அதே மாதிரி இஸ்லாமியனே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். பசு வதைன்னு சொல்லி கொண்டு வந்தான். அதிகமா பசுவை ஏற்றுமதி பண்றவங்க அவன் தான். இப்ப பெண்ணின் வயது 21ங்கிறத கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறான். ஏராளமான சூழ்ச்சிகள் உள்ளே நடக்கிறது. ஒருத்தன் முதுகுல குத்துறான், ஒருத்தன் நெஞ்சில குத்துறான் இல்லையா? ஆதரவா இருக்கிறேங்கிற மாதிரியே காட்டிட்டு முதுகுல வச்சு குத்துறாங்க. சிறைவாதிகளை விடுறாங்க, என்னமோ சொல்றான், என்னென்னமோ நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அரசியல் பிரச்சனைகள் ஒரு பக்கம். அரசியல் இல்லை என்றால் இந்த சமூகத்திலே நாம்
தலை நிமிர்ந்து வாழவே முடியாது. இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் வேண்டும், நல்ல தலைவர்கள் வேண்டும். யார் நம்புறோம்? நம்ம ஒருத்தரையுமே நம்புறதில்லை. குடும்ப தலைவனையே நம்பல, மகல்லா தலைவனையே நம்பல. ஒரு மகல்லாவோட ஒரு ஆளை நிப்பாட்டலான்னா 4 பேர்த்த நிப்பாட்டுறோம். ஒன்னா நிப்பாட்டி நம்முடைய 4 ஓட்டை பிரிச்சிடறோம். எல்லாத்தையும் பிரிஞ்சு போய் இன்னொருத்தன் என்னடா அதிசயமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே, காயில்பட்டின தொகுதியில ஒரு இஸ்லாமியன் இல்லையே, எல்லாம் இன்னொருத்தன் நின்றுட்டு இருக்கிறான் இல்லையா? பிஜேபி ஜெயிக்கிறேன், பெரும் இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் கண்டவர்களும் ஜெயிக்கிறார்கள். அதனால இப்ப காயல்பட்டில் ஜெயிச்சுட்டு நினைக்க வேணாம், அவர்கள் நின்று கொண்டிருப்பதை நான் சொல்லுகிறேன். எவ்வளவு கேவலமா இருக்கு. அப்ப இந்த உம்மத்தை பார்க்கறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி? இந்த 6 தான் உங்க மனசுல விதைக்கிறேன். முதலாவது பிரச்சனை தீன் கம்மியாகி கொண்டே வருகிறது. 2வது ஒழுக்க சீர்கேடுகள் ஆக மட்டத்துக்கு போயிடுச்சு. குடும்பத்தில் நிம்மதி இல்லை. 3வது குழந்தை வளர்ப்பு பிரச்சனையாகவே இருக்கிறது. அடுத்து 5வது உயர்கல்விக்கு ஆள் இல்லை. +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு அப்படி லேசா. அதே மாதிரி அரசியல் பிப்புகள், அரசியல் பிரச்சனை. இவ்வளவு இந்த சமூகத்தை எப்படி காப்பாற்றலாம் என்று நீங்கள் உங்களுடைய கருத்துரையை சொல்ல போகிறீர்கள். அஜந்த பயானுக்கு பிறகு கருத்துரை சொல்லுவீர்கள். அதற்கு பிறகு நிறைவாக உங்களோடு சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வாகுரு தக்வான் அல்ஹம்துலில்லாஹ். உயிர் உள்ளவரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவார்.
இன்றைய தினம் நம்முடைய மாநில ஜமாத் உலமா சமூகத்தின் மீது, சமூகத்தினுடைய அடுத்த காலத்தை பாதுகாப்பதன் மீது, அழகுபடுத்துவதன் மீது, சமுதாய மக்களின் நலவுகளை கவனத்தில் கொண்டு மிகப்பெரிய யுத்தத்தை சீரிய சிந்தனையோடு, இரவு கொள்கையின் அழுகையோடு ஏற்பாடு செய்து அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இங்கே அந்த சிறப்பான நிகழ்ச்சி துவக்கமாயிருக்கிறது. ஆரம்பமாக சிறப்பான நம்முடைய சபையுடைய தலைவர் மற்றும் இங்கே அமைந்திருக்கிற உலமா பெருமக்கள், குறிப்பாக என்னுடைய உஸ்தாது பெருந்தகை அல்லாமா ஜியாவுத்தீன் ஹதரத் தாமத் பரகாத்தவும் மற்றும் ஜமாத்தான உலமாக்கள் எல்லோருக்கும் துஆ செய்து, அருமையானவர்களே, இன்றைய கால சூழலில் அதற்கு ஹதரத் தாமத் பரகாத்தவும் சொன்னதை போல பயான் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கிடையே ஒரு மிகப்பெரிய திட்டங்கள் குறித்தும் நமது வருங்காலம் குறித்தும் இருக்கிற இந்த காலத்தை பாதுகாப்பது குறித்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது நீண்ட காலமாக நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த விஷயம். இந்த சமூகத்திற்கு ஒரு சரியான தலைமை இல்லை. மாநில அளவில், தேசிய அளவில் சமுதாயத்தையே தூக்கி சுமக்கிற தலைமைகளை பார்க்க முடியல. ஒவ்வொரு சின்ன சின்ன அமைப்புகளும் அதில் பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த அமைப்புக்கான தன்னை அர்ப்பணிக்கிற, இழக்கிற, அதற்கு எதிரானவர்களை எந்த வகையிலெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுவதெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கும் காலம். ஆனால் இந்த சமுதாயம் எல்லா வகையிலும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தலைமை தாங்க வந்த பல பேர் தன் வாழ்க்கையை சரியாக்கிக் கொண்டார்கள், பலப்படுத்திக் கொண்டார்கள், பல தலைமுறைகளுக்கு மிகச்சிறப்பான எதிர்காலத்தை வைத்துவிட்டு விடைபெற்றிருக்கிறார்கள். மிகச்சரியான எதிர்காலத்தை பல தலைமுறைகளுக்கு வைத்துவிட்டு விடைபெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சமுதாயத்தை உற்று நோக்கி இந்த சமூகம் எப்படிப்பட்ட அல்லல்களை சந்தித்திருக்கிறது, எத்தனை பெரிய சோதனை களத்தில் வாழ்கிறது, நம்முடைய உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டிய காலத்தில் குடியுரிமைகளும் நம்மை விட்டு போய்விடுமோ? ஒரு காலம் ரஷ்யா எதையெல்லாம் சந்தித்தது, அங்கே வாழ்ந்த முஸ்லிம்கள் சந்தித்த அந்த சோதனைகளை எல்லாம் இன்றைய காலம் நம்மை பற்றி நாம் சிந்திக்கிறோம். இன்றைய காலம் அப்படியெல்லாம் ஒரு சூழலை தந்துவிடுமோ என்ற அச்சம் பல பேர்கள் தன்னை பற்றியே சிந்தித்து முடித்துக் கொள்கிற போது இந்த சமுதாயத்தை அடுத்த காலத்திற்கு எப்படி கொண்டு செல்வது என்பதில் இன்றைக்கு அல்லாஹ் ஒரு நல்ல தலைமையை நமது ஜமாத் உலமாவுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தலைமையையும் இந்த சேவையையும் அல்லாஹ் தொடர செய்வார். சத்தமா அமைந்துள்ளது. இன்றைக்கு சமூகத்தை வழிநடத்தும் மிகச்சரியான தலைமை நம்முடைய ஜமாத் உலமா. எல்லா பகுதிகளிலும் உள்ள மக்கள் ஜமாத் உலமாவின் கருத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டும். ஜமாத் உலமா மாநிலம் ஒரு அறிக்கையை தருமா? இன்னைக்கு எல்லாரும் பள்ளியில் அசம்பிளி ஆகுங்க 1000 இப்படி ஒரு தேர்வை நீங்க தேர்ந்தெடுக்கணும். இன்றைக்கு விடுமுறை மாநிலம் அறிவிக்கிறது. நாம் எல்லாரும் கட்டுப்பட அபிப்பிராயங்களை தூக்கி கொஞ்சம் ஒதுக்கி வைத்து ஜமாத் உலமாவை இந்த சமூகம் தலைமையாக ஏற்கும் என்று நான் சொல்வேன். அப்படி ஏற்கும் காலம் பசுமையாகி கொண்டிருக்கிறது. அந்த காலம் வர வேண்டும். நம்மை பாதுகாக்க வேண்டும். அதற்கு மிகச்சரியான தீர்வாக அல்லாஹ் தந்தது ஜமாத் உலமாவை. இன்றைக்கு தகுதியான தலைவர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் இதையே சிந்தனையாக்கிக் கொண்டு தன்னுடைய நலன்களில் கூட கவனம் செலுத்தாமல் பிரயாணமும் சமூக சிந்தனையும் சமூக வளர்ச்சியும் இரவு பகலாக அர்ப்பணிக்கிற உலமாக்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். அர்ப்பணிக்கும் உலமாக்கள் தன்னை பற்றி கவலைப்படல. உடல்ல பிரஷர் இருக்குது, சுகர் இருக்குது, ஏராளமான நோய்கள் இருக்கிறது, அதை பற்றி எல்லாம் கவலைப்படல. ராத்திரி பகலாக விழித்து சமூகத்தை பற்றி யோசித்து எழுதப்பட்டவைகள் தான் எங்களுடைய சேவகர்களுக்கு வாசி காட்ட விஷயம். ரொம்ப நுணுக்கமாக யோசித்து எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் ஆரம்பமாக சொல்லி உலமாக்களுடைய விஷயத்தில் அந்த மாநிலம் அப்படிங்கிறது
எதை அறிவிக்குமோ அதை தான் நம்ம பள்ளிவாசல் அறிவிப்பாங்க. நம்ம இமாம், நமக்கு மாநிலம் நம்ம இமாம், மாநில ஒரு செய்தியை சொல்லும், எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கிறது நம்ம இமாம். இமாம் சொன்னாங்களா ஆமன்னா சத்தம்னா நாங்கள் கட்டுப்பட்டோம். அபிப்பிராயங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை நீக்கணுங்கிறத ரொம்ப பணிவோடு உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு கூட நாங்கள் பேசிட்டு வரோம். இன்னைக்கு ஒரு நல்ல காலத்தை உண்டாக்கணும். முதல் விஷயம், நாம சகோதரர்கள். இந்த அமல் முன்மீனோட இதுவாக நாங்கள் சொல்றது பூரா நீங்கள் இதயத்தில் பதிக்கணும், நாளைய வாழ்க்கையாக கொண்டு வரணும். இது நீங்கள் கேட்டுட்டு போய் 4 பேருக்கு சொல்ல வேண்டிய வாழ்க்கை. நம்ம குடும்பத்தில் நமது நண்பர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கைகளில் இருக்கிற நூற்றுக்கணக்கான தளர்களின் வழியே நீங்க கொண்டு சேர்க்கணும். சங்கை மிக்கவர்களே, நாம முதல்ல சகோதரர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட முதல் வித்து நாம் சகோதரர்கள் என்றுதான் போட்டாங்க. இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு விதை உலகத்தில் போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இணக்கத்தை உண்டாக்குவதற்கு பெருமானாருடைய பெரிய திட்டம். மதீனாவில் வந்து பெருமானார் செய்த முதல் வேலை அவுஸ் ஹஸரஜி என்ற பாரம்பரியமிக்க 2 கூட்டம், நூற்றாண்டுகள் காலங்களை சந்தித்தும் பகைமையும் விரோதமும் கொண்டாடி கொண்டிருந்த கூட்டத்தை சர்க்காரை ஆளும் இணைத்தார்கள். 2 பேரை இணைச்சாங்க சகோதரர்களாக. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் உங்கள் மீது செய்த நிஅமத் என்று சொன்னான். அல்லாஹ் செய்த பெரிய நிஅமத் நபிகள் நாயகம் உங்களை இணைக்கிறார்கள். லா தகூனு கல்லதீன தஃபர்ரகு, பிரிந்து போன சமூகமாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நம்ம முதல்ல இணையம், எல்லோரும் நம்முடைய சகோதரர்களாக பார்க்கணும். அந்த பார்வைக்கு பின்னால் என்ன கிடைக்கும் என்பதை சஹாபாக்களுக்கு பெருமானார் உணர்த்துறார்கள். முதல்ல சகோதரர்கள். நீங்க சகோதரர்களான என்ன நடக்கும்? பெருமானார் சொன்னார், அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், வல்லதீ நஃப்ஸீ பியதிஹி, என் ஆன்மா யாருடைய கையில் இருக்குமோ அவன் மீது சத்தியம். முதல்ல சுந்தரர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் உண்மை. அவங்க எதை சொன்னாலும் ஏற்றுக்கிடுவாங்க. சஹாபாக்கள் லேசா சொன்னா ஏற்றுக்கிடுவாங்க. அழுத்தத்திற்கு இன்னொரு அழுத்தமாக சத்தியம், அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்கிறார்கள். சர்க்காரியாரம், என் உயிர் யாருடைய கரம் இருக்குமோ அவன் மீது சத்தியம். நீங்கள் சொர்க்கம் போக வேண்டுமா என்று கேட்டார். நமக்கிடையே வர வேண்டிய இணக்கத்தை, ஒருவர் மற்றவர் மீது காட்ட வேண்டிய பரிவை, சகோதரத்துவ வாழ்க்கையை வல்லல் நபிகள் சொல்ல வருகிற அந்த விதம் மொத்த சமூகத்தையும் சிந்திக்க வைத்தது. இன்றைக்கு நான் பிறந்ததும் வாழ்வதும் என்னுடைய லட்சியங்கள் அல்லாஹ்வை சொர்க்கத்தை அடைய. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார், நீங்கள் எல்லோரும் சொர்க்கம் போக வேண்டுமா? லா ததுகுலுல் ஜன்னah ஹத்தா துமினு, நீங்கள் விசுவாசிகளாக ஆகுங்கள், சொர்க்கம் போவீர்கள். விசுவாசியாகி விடுங்கள். அல்லாஹ்வின் மீது விசுவாசம் வையுங்கள், என் மீது விசுவாசம் வையுங்கள். அல்லாஹ்வை ரசூலை நீங்கள் நம்பி விடுவீர்களா, நீங்கள் சொர்க்கம். ஈமான் வந்தா சொர்க்கம். அடுத்து சொன்னாங்க பெருமானார், லா துமினு, விசுவாசம் வராதுன்னா நீங்க உண்மை மூமினாகணுமா? முடியாது. எப்பொழுது முடியும்? அத்தா தஹாபு, ஒருவர் மற்றவரை நேசியுங்கள், ஒருவரின் துன்பத்தில் மற்றவர் பங்கெடுங்கள், ஒருவரின் சீரழிவில் மற்றவர் கவனம் செலுத்துங்கள், ஒருவர் தன்னை நரகத்துக்கு தயார்படுத்துகிறார், நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள். தஹாபுங்கிற வார்த்தைக்கு 10 பொருள் எழுதுறாங்க. அன்பு வெளிப்பட்டால் என்ன நடக்கும்? அவர் சங்கடப்பட நீ அனுமதிக்க கூடாது. உலகத்திலும் ஒரு சகோதரன் சங்கடப்படக்கூடாது, மறுமையிலும் சங்கடப்படக்கூடாது. ஒரு சகோதரன் நடந்து போக நீ அனுமதிக்க கூடாது. உன் சகோதரனின் வாழ்விலே நடக்கிற ஒவ்வொரு துன்பங்களிலும் நீ தோள் கொடுக்க வேண்டும். நீ மூமின் என்கிற
இரவுகள் கண்ணீர் வடித்தது. அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் போயிட்டு இருக்குது. இளைய சமுதாயத்தை பார்க்கிறது கவலையா இருக்குது. சிறுவர்களுடைய வளர்ப்பிலே கவனம் இல்லை, நமக்கு கவலை இருக்கிறது. நம்முடைய பெண்களை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது. ராத்திரியிலே திறக்கப்படுகிற டிவிகள் இரவு தஹஜ்ஜத் வரைக்கும் மூடப்படாமல் தொடர் நாடகங்களில் இந்த சமூகத்து பெண்கள் அழிந்தே போகிறார்கள். அதுதான் இவர்களுக்கு முன்மாதிரியாக. வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த சீரியல் இருக்கிற சொல்லிச்சு, அதெல்லாம் இன்றைக்கு முன்மாதிரியாக பேசப்படும் இடத்தை நமது பெண்களின் உள்ளங்கள் ஆக்கிரமித்திருக்கிறது. நான் உண்மையிலே வேதனைப்பட்டு சொல்கிறேன். நமக்கிடையே விசுவாசம் வர வேண்டும், மூமினாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவரின் துன்பத்தை தொலைத்து விடுங்கள், அவர் வீழ்ச்சியை தடுத்து விடுங்கள், அவர் அழிவுக்கு பாதுகாப்பு கொடுங்கள், அவர் மறுமைக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த உலகத்தில் அவருக்கு சுபிட்சத்தை தேடிக் கொடுங்கள். ஒரு அல்லாஹ்வை மறந்தால் நினைவூட்டி விடுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சொர்க்கம் போகணும்னா இந்த வேலை செய்யணும். இந்த வேலை செய்தா சொர்க்கம். மன் தயஸ்ஸர அலா மூமின் யஸ்ஸரல்லாஹு அலைஹி, மன் தயஸ்ஸர அலா முஸ்லிம் யஸ்ஸரல்லாஹு அலைஹி. ஒருத்தர் கஷ்டப்படுகிறாரா, அந்த கஷ்டத்தை நீ துடைத்து விட்டால் உன்னுடைய லட்சோபலட்ச கஷ்டத்தை அல்லாஹ் துடைப்பான். உன்னுடைய கஷ்டத்தை நீ தொட, அந்த துக்கத்தை போக்கிவிடு, உன்னுடைய கஷ்டத்தை அல்லாஹ் துடைப்பான். சொன்ன பெருமானார் சஹாபாக்கள் வார்த்தெடுத்த விதை எப்படி தெரியுமா? ஒரு மூமின் இன்னொரு மூமினோடு எப்படியெல்லாம் இருக்கணும் ஒரு 4 வழிமுறைகளை கொடுத்தாங்க. நான் இதை தொடர்ச்சியா சொல்ல இயலாது. சில விஷயங்கள் உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்வேன், நீங்க மனசுல வச்சுக்கிறேன். இந்த சகோதரத்துவம் நிலைப்பதற்கு ஒருவர் மற்றவர் மீது அன்பு காட்டும் இந்த நிலையில் யாரையாவது பற்றி யாராவது தப்பா பேசினா அனுமதிக்காது. இதுதான் நமக்கு பிரச்சனை. அவர் அதற்கு சரியில்லைன்னா உடனே உங்க நிர்வாகத்தில் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் போற நிர்வாகம் ஒன்றுபட முடியல. இன்னைக்கு இலக்கங்கள் மிக முக்கியம். இந்த இலக்கத்துக்கு தான் சகோதரத்துவம். பெருமானார் சகோதரர்கள் சகோதரர்கள் என்று வலியுறுத்தி பேசிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு நீ களவு வரக்கூடாது. நான் தப்போடு கண்ணீர் பிரிந்த சமூகத்தை போல ஆகாதீர்கள். அந்த பிரிவு எதனால் வருது? விரோதங்களாலே, பொறாமைகளாலே, ஆட்புணர்ச்சிகளாலே. நிர்வாகத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் ஒத்த கருத்து வர முடியல. நம்ம பகுதியில் ஒரு 5 இமாம்கள் இருக்கிறாங்கன்னா 5 பேர் ஒரே கருத்து வர முடியவில்லை. நான் எல்லோருக்கும் சொல்கிறேன், ஒரு ஆலிம் ஒரு கருத்தை சொன்னால் பாக்கி 4 ஆலிம்கள் அதை ஏற்றுக்கொள்வதில் 1000 அபிப்பிராயங்கள். ஒரு நிர்வாகம் ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு கீழே இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்வதில் பல அபிப்பிராயங்கள். இது நீண்ட காலம் நம்முடைய அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இனி ஒரு காலம் இது தொடர வேண்டாம் என்று அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக கேட்கிறேன். கட்டுப்படணும். அபிப்பிராயங்களுக்கு மாற்றணும். சரிப்பா விடுங்க, நம்ம ஒன்னா செயல்படணும். ஒருத்தரை பத்தி மற்றொரு தப்பான அபிப்பிராயம் சொன்னா எங்கேயும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது. இமாம் புகாரி ஒரு அழகான செய்தி பதிவு செய்கிறார். பெருமானார் தபூக்கு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கு போறாங்க. தபூக்கு போன போது சில சஹாபாக்கள் போகல, அதுல காபுல் மாலிக் போகல. நீங்க விளங்கணும், அந்த யுத்தத்துல போகாத யாரும் வருத்தப்படாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா நம்மளை கணக்கில் கேட்க முடியாது, கணக்கெடுக்க முடியாது. எல்லாம் ஐநி புகாரியிலே விளக்கவையில் ஒரு செய்தி எழுதுவார். பதில் சஹாபாக்கள் பேர் கூட நம்ம பட்டியல் போட்டுட்டோம். 313, 315, 317, 311 ஒரு லிஸ்ட் இருக்குது. இமாம் புகாரியிலேயே அந்த விஷயத்தை எல்லாம் ஐநி எழுதுகிறார். அது ஒரு லிஸ்ட் இருக்குது. இன்னைக்கு மனப்பாடம் பல பேருக்கு. நான் பதில் சஹாபாக்கள் பேரை பூரா சொல்லி நீ துவா கேட்டா துவா கபூல் ஆகும் எழுதுறாங்க. பிரச்சனையை சொன்ன பிரச்சனை தீர்வு எழுதுறாங்க. எழுதுறவங்க சாதாரண மனிதர்கள் இல்லை. பிரச்சனையின் போது அந்த பேரை சொல்லி துவா கேட்டு பிரச்சனை தீர்த்ததாக அனுபவித்தவர்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ் இவ்வாறு விஷயத்தை கேட்டா ஏற்றுக்கொள்ளும் மனோபக்குவத்தை ரசூலுல்லாஹ் அந்த பேர்களை உச்சரித்த பல பேருக்கு அல்லாஹ் விலாயத்தை கொடுத்தாங்க எழுதுறாங்க. அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவாங்க. அவங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க அந்த மதுரைங்க. அது மாதிரி அபூ ஸாபாவுடைய பேரை எழுத முடியாது. அபூ ஸாபாவுடைய பேரை அவர்கள் 30,000 பேர்கள், 40,000 அல்லாஹ் ஐநி எழுதுவார். 70,000 ஸாபாக்கள். நபியினுடைய காலத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தோடு பெருமானார் போன ஒரு போர்க்களம் என்றால் அது தபூக். நீண்ட தூரம் என்றால் அது தபூக். இப்போ பெருமானார் போய் உட்கார்ந்த உடனே கேட்ட ஒரு விஷயம், நீண்ட வரலாறு சொல்லல, ஒரு நிமிஷம் தான். மாபால காபுன்னு கேட்டார். காபு என்ன ஆச்சுன்னு கேட்டார். காபு சொல்கிறார், நான் போக லேட் ஆகுது. ஆனால் நான் லேட் ஆனாலும் என்னை பற்றி விசாரிக்கிற அளவுக்குள்ள நிலைமை இருக்காது. ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டம். பெருமானார் எதற்கு உடனே கேட்ட கேள்வி மாபால காபு. இந்த வார்த்தை புகாரியில் எழுதுவார். காபு என்ன செய்கிறார்? அதற்கு
மக்காவுக்கு போகல. பனி சலமாவை சார்ந்த ஒரு சகோதரர் எழுந்திருத்து சொன்னால் அவசரம் குருதா, நாயகமே இப்ப அவர் செல்வ செழிப்பில் இருக்கிறார், அவர்தான் இந்த மாதிரி கஷ்டமான இடத்துக்கு வரமாட்டார். அவசகு குருதா, அவர்தான் செழிப்பான வாழ்க்கை, நம்ம மாதிரி இப்படிப்பட்ட கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு அவர் வரமாட்டார். யாரை? காவை குறித்து சொன்னார். மிகப்பெரிய இஸ்லாமிய கவிஞர், அண்ணலாருடைய அன்பில் மிகப்பெரிய இடத்தை பெற்றுக் கொண்ட பெருமகனார் காபுல் மாலிக். உடனே கண்டிக்கிறார் அந்த சபையில் சர்வாரியாளர் முன்னிலையில், முஆத் இப்னு ஜபல் பீஸமா குல்தா, நீ மோசமான வார்த்தை சொன்னாய் என்றார். இதைத்தான் இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கிறோம். நம்ம கூட இருக்கிற சகோதரர் இந்த பனி சலமாவில் சொன்ன மனிதர் வேற யாரும் இல்லை, நபித்தோழர்களில் ஒருவர், தபூக்குக்கு வந்தவர்களில் ஒருவர், முஆத் இப்னு ஜபலோடு தொடர்பில் தான் அவர் இருக்கிறார். காபல்லாம் வர்ற மாதிரி லெவல்ல இல்லை, அவருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இன்னைக்கு ரொம்ப ஆகிப்போச்சு, அவர் எங்க வரப்போகிறார் என்றார். சொன்ன உடனே சொன்னார், பீஸமா குல்தா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் மா ரஅய்து இல்லா கைரா. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, காபை பற்றி இவர் சொல்றது தப்பு, ரொம்ப நல்ல மனிதராகவே நாங்கள் பார்க்கிறோம் என்றார். இந்த ஹதீஸை வச்சு பெருமக்கள் எழுதுகிறாங்க, இந்த சமூகத்தினுடைய சகோதர வாக்கியம் என்பது சகோதரர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற கட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒருவர் மற்றவரை பற்றி தப்பான அபிப்பிராயம் சொல்ல அந்த நேரத்தில் நீங்கள் அனுமதித்து விடாதீர்கள். அதுதான் அப்படி வளர்ந்து வளர்ந்து விரோதங்களாக, அவர் சரியில்லை, அவர் போக்கு சரியில்லைன்னா உடனே அதுக்கு வலுவுற்ற வார்த்தையில் மற்ற சில பேர் பேச, இதனால் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நம்மை உடைத்தே சில பேர் வளர்ந்திருக்கிறார்கள், நம்மை பிரித்தே சில பேர் வளர துடிக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும், நம்மை உடைத்தே பல பேர் வளர்ந்தார்கள், நம்மை பிரித்து இன்னைக்கு வளர நினைக்கிறார்கள். அதற்கெல்லாம் நாம் இன்றைக்கு ஆளாக்கப்படுகிறோம், அடிமையாக்கப்படுகிறோம், அதற்கு இசைத்து போய்விடுகிறோம். அதை தடுப்பதற்குள்ள முதல் வழி, நம்மை ஒருவரை பற்றி ஒருவர் தப்பான அபிப்பிராயம் பதிவு செய்தால் அதை நீங்கள் தடுத்து விடுங்கள். அவருக்கு தப்பு இருந்தால் தனியாக போய் பேசணும். பிளவுகளுக்கான சூழலை எங்கேயும் அமைக்கக்கூடாது. காபை பற்றி நான் நல்ல அபிப்பிராயம் படுகிறேன். ஆயிஷா நாயை பற்றி அவர்கள் பேசப்பட்டு போச்சு. நபியுடைய மனைவி மிகப்பெரிய சீதேவி. திருக்குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பற்றி அல்லாஹ் பரிசுத்தத்தை குறித்து இறக்கிய வசனங்கள். அபூ அய்யூப் அல் அன்சாரியுடைய மனைவி அபூ அய்யூப் சொல்றாங்க, அன்பு கணவரே, ஆயிஷா நாயை பற்றி என்னமோ பேசுறாங்க. அபூ அய்யூப் அல் அன்சாரி அவர்களுடைய அன்பு மனைவி அபூ அய்யூப் கேட்கிறாங்க, ஆயிஷாவை பற்றி ஏதோ பேசுறாங்களே, அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொன்னாங்கன்னா, எல்லாருமே பொய் சொல்றாங்க, மாக்குந்தி வாயிலா அப்படின்ற இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை எழுதுறாங்க. இப்படி ஒரு தப்பு நீ செய்யாங்க, யாரை பார்த்து? நான் மனைவியை பார்த்து. ஆயிஷா தப்பா நடந்து விட்டதாக பேசுகிறார்களே, அது சரியானதா தவறானதா என்று மனைவி கேட்கிறார்கள். அபூ அய்யூப் சொன்ன பதில், மாக்குந்தி வாயிலா, இப்படி ஒரு தப்பு நீ செய்வாயா? அப்படி பேசுறவங்க கூட போய் சொல்றாங்க. அதுல பேசுறவங்க சாமிகள் ஈடுபட்டாங்க, முனாஃபிக்குகள் ஈடுபட்டாங்க, டோட்டலா எல்லாரும் போய் சொல்றாங்க. அன்னை இருக்கிற நபியின் மனைவி, இந்த சமூகத்தின் தாய், இந்த பேச்சு தப்புன்னு சொல்லிட்டு நிறுத்தல. மாக்குந்தி வாயிலா, இப்படி ஒரு தப்பு நீ செய்வாயா கேட்டாங்க. கேட்ட உடனே அம்மா சொன்னாங்களா, சார் அது எப்படி கேட்டுட்டீங்க, இந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணுவாங்க அப்படிங்கிற உடனே அவங்க சொன்ன பதில வரலாறு ரொம்ப நுணுக்கமா எழுது. ஒவ்வாகி அவங்க சொன்ன வார்த்தை, ஆயிஷா ஐயுமே, உன்னை விட லட்சம் மடங்கு ஆயிஷா சொன்னவங்க, உன்னை விட பல லட்சம் மடங்கு ஆயிஷா சொன்னவங்க. நீயே செஞ்ச இவ்வளவு தயக்கம், இப்படிப்பட்ட அசிங்கத்தை செய்ய மாட்டாய். எப்படி ஆயிஷா செய்திருப்பார்கள்? இப்போ ஆயிஷாவை குறித்து அதிகமாக விளங்கும் இடத்தில் அபூ அய்யூப் இல்லை என்று எழுதுகிறார்கள். அபூ அய்யூப் வீட்டில் இருந்து மனைவிக்கு சொல்கிறார், ஆயிஷாவுடைய நிலை என்ன, அந்த போர்க்கள சூழல் என்ன, எதையும் அவங்க பார்க்கல. ஒன்றுதான், இந்த சமூகத்தின் தாய், அவங்களை பற்றி யார் எதை பேசினாலும் தப்புதான். இந்த முடிவை இந்த சமூகம் எடுக்கிற போது நமக்குள்ள இந்த ஒற்றுமையை எவரால் அளிக்க முடியாது.
செய்கிறாங்களா தப்புப்பா. இப்படி நம்மளை குடிக்கிறதுக்கு வரக்கூடிய வழிகள் இதெல்லாம் பெரிய வழி. என்ன இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தலைவராக வந்திருக்கீங்க, அவர் இருந்து அந்த விவசாயத்தை காப்பாற்ற முடியாதுன்னு உடனே நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த நம்ம சிறப்பு இன்னைக்கு இப்படி மாநில ஜமாத்துலமாவை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய 10,000க்கும் அதிகமான ஆளுங்கள் உணர்வுபூர்வமாக கபூல் செய்கிறோம். ஏன்? அது எங்கள் குரல், எங்களுடைய நீண்ட காலத்தின் கண்ணீர், எங்களுடைய துவா, எங்கள் அழுகை. இந்த சமூகம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த சமூகம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சோதனை சந்திப்பதை தாங்க இயலவில்லை. மறுமையில் இந்த சமூகம் நஷ்டமாகுவதை நாங்கள் தாங்க முடியாது. லட்ச தடவை இந்த சமுதாயத்திற்கு நரகத்தை பற்றி எச்சரிக்கிறோம், வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் இந்த சமுதாயத்தில் ஒருத்தர் நரகத்துக்கு போயிடக்கூடாது? அது நபியுடைய கவலை. அந்த கவலையின் வாரிசுகள் ஆளுங்கள் இன்னைக்கு அதோடு சேர்த்து இந்த உலகத்தில் நம்ம உயரணும். இதுக்கு அந்த இனத்தை காப்பாற்றப்படாது. ஆயிஷா நாயகியை பற்றி சொன்ன போது மறுத்துட்டாங்க. பெருமானார் அந்த இணக்கத்தை பலப்படுத்துகிற பல்வேறு விஷயங்களை செய்யறாங்க. ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்தா யுத்தத்தில் ஷஹீதானாங்க. ஷஹீதான போது அந்த செய்தி வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஏற்பாடு செய்யறாங்கன்னா, மக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, எல்லாரும் அழுக, எல்லாரும் கண்ணீர். யாவருடைய வீட்டுல அழுக, ரொம்ப கஷ்டம். அந்த குடும்பம் பூரா ஒன்று சேர்ந்து இருக்குது. மக்களை கூப்பிட்டாங்க, பெரிய சோதனை காலம், அந்த குடும்பத்துக்கு கஷ்டம், நீங்க எல்லாரும் வீட்டிலேயும் கொஞ்சம் சாப்பாடு செய்யுங்க, செய்தி யாவருடைய வீட்டுக்கு அனுப்புங்க. இந்த செய்தியை பெருமக்கள் எழுதும் போது ஒரு அழகான செய்தி எழுதுறாங்க. இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு வீட்டுக்கு சிரமம் வருமையானால் அந்த சிரமத்தினுடைய நிவாரணத்தை உண்டாக்குவதில் சமுதாயத்தில் எல்லோருடைய சிக்கலை உண்டாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு மௌத்து நடந்திருக்குது, அவங்க வீட்டுல சாப்பாடு ஆக்க முடியாது, அவங்க வீட்டுல குடும்பம், நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல வந்து சாப்பாடு கொடுத்துடுங்க. எங்க ஊர்ல அந்த பழக்கம் இருக்கு. அந்த ஊருடைய நிலைகள் நான் பார்க்கல. எங்க ஊர்ல நீங்க எங்கேயாவது வீட்டுல மௌத்து வந்துச்சுன்னா அது வீட்டுல சாப்பாடு, எங்க வீட்டுல சாப்பாடு, அதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். பெருமானார் சொன்னாங்க, உங்க சமுதாயத்தில் ஒரு வீட்டில் மரணம் விழுந்தால் அந்த உங்க வீட்டில் இருந்து உணவுகளை கொடுத்துருங்க. அந்த குடும்பத்தில் நீங்க பங்கெடுப்பதோடு அவர்களுக்கு நீங்கள் அந்த பணத்தை சேருங்கள் என்கிறார்கள். சமூகத்திலே நமக்கிடையே ஒரு சகோதரம் என்பது, சகோதரத்துவம் என்பது என்னைக்கும் பாதுகாக்கப்படும். அது பாதுகாக்கப்படுகிற முதல் வழி ஒருவர் மற்றவரை நேசிக்கணும். ஒருவருக்கு துன்பம் வந்தால் மற்றவங்க தோல் கொடுக்கணும், துணை நிற்கணும். அது வாழ்வாதார ரீதியில சிரமம் வந்தாலும் அது சொன்னாங்க பாருங்க, ஒரு கஞ்சி காட்டுவதற்கு நாம செலவழிக்கிற பணத்தை வந்து சமுதாயத்தில் எத்தனை கல்வி ஸ்தாபனங்களை வளர்த்து விடலாம். அதே போல இன்றைக்கு அகலப்படுகிற எத்தனை கோவல்கள் கண்ணீரோடு அந்த பெண்களின் வாழ்வாதாரம் இன்றைக்கு வாழ்க்கை முறை பாதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை வறுமை போட்டு மக்கள் சாப்பிடுவதற்கு வகை இல்லாமல், வழி இல்லாமல், ஆனால் தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றி வெளியில சொல்றதில்லை. இந்த சூழலை நம்ம கவனத்தில் எடுக்கணும். நம்மகிட்ட வந்து கேட்டு கொடுக்கிறத விட அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், சில பேர் இருக்கிறாங்க கேட்க மாட்டாங்க, கேட்காதவர்களும் கொடுக்கிறார்களே அவங்க உயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த நிலைகளை நாம் ஏற்படுத்தணும். அப்போ சமுதாயத்தின் மீது நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதன் விதம், சகோதரத்துவம், ஒற்றுமை பாதுகாப்பதன் விதம், எங்க கஷ்டம் இருக்குதோ இதெல்லாம் நான் நாடு தழுவி அலுவலகத்தில் இல்லை. அதற்கு இது எப்படி சரி செய்யறது? நம்ம ஊரை சரியாக்குவோம், அடுத்த ஊர்ல போய் நாங்கள் பேச போறோம், அங்க சரியாக்குவோம், அடுத்த ஊர்ல பேசுறோம். இன்னைக்கு தமிழ்நாடு கூட இந்த முயற்சி, அங்கங்க சரியாயிட்டாங்க, நாடு சரியாயிடும். நீங்க எல்லாரும் எப்படின்னா இது எப்படி அதுக்கு ஒரு பெரிய வேலை, நம்ம சரியாயிடுங்கிற அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வானாங்க. நான் இங்கே ஒரு சில செய்திகளோடு நிறைவாக முடிப்பேன், டைம் ஆகி போச்சு. முதல் விஷயம் சகோதரத்துவம். இதை பாதுகாக்கிற வழி, ஒருவரை பற்றி மற்றவர் அபிப்பிராய பேதத்தை வெளிப்படுத்தக்கூடாது, ஒற்றுமை எழுந்திடக்கூடாது, யாரும் குறை சொல்ல அனுமதிக்க கூடாது. அடுத்து மற்றவர்களுடைய துன்பத்தின் போது நம்ம தோல் கொடுக்கணும், துணை நிற்கணும். இந்த சமுதாயத்தில் யாரை தொட்டாலும் யாரும் விடமாட்டாங்க என்ற ஒரு நிலையை சமூகம் அறிய செய்யணும், நாடு அறிய செய்யணும். அவரை பற்றி பேசினா மொத்த சமுதாயம் உண்டாயிடும். இவரை பிடிச்ச சமுதாயம் சேர்ந்துடும். அது ஒரு அரசியல் செல்வாக்குள்ளவர்களை பிடிச்ச சமுதாயம் இணைந்து இருக்க கூடாது. யாரை தொட்டாலும் இந்த சமுதாயம் ஒன்றிணையும். அல்லாஹ் அந்த நிலை நசீபாக்கி தருவாங்க. அடுத்த சமுதாயத்தில் குழந்தை வளர்ப்பு, பெண்கள், இளைஞர்கள், இந்த மூணும் தான் இன்னைக்குள்ள காலத்தின் கட்டாயம். பிள்ளைங்களை ரொம்ப எச்சரிக்கையா வளர்த்தணும். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். இளைஞர்களை பக்குவமா பாதுகாக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த 3ல செய்த கவனம் ஹதீஸ்ல நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கு. சின்ன பிள்ளைங்களை பள்ளிவாசல் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு வந்தால் வெளியில பிடிச்சி தள்ளுறோம். பள்ளிவாசலுக்கு கூப்பிடுவாங்க. சிறுவர்களை பள்ளிக்கு வருவதை தடுக்காதீர்கள். நபிகள் நாயகம் குழந்தைகளை கூட பள்ளி கொண்டு வந்தாங்க. சிறுவர்களை கூட பள்ளி கொண்டு வந்தாங்க, தடுக்காதீங்கன்னாங்க. குழந்தைகளை கொண்டு வந்தாங்க. இமாம் புகாரி எழுதுவார், மஸ்ஜித் நபவியில சிறு குழந்தைகள் 6 மாசம் 10 மாத குழந்தைகளை கொண்டு வந்து தொட்டில் கட்டி படுக்க போறாங்க. சுபு தொழுகையில சர்க்கார் யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழுகையில நிற்கிறாங்க. அன்னைக்கு பெருமாள் சுபுல சூரத்துல் ரூம் ஓதுறாங்க. ஓதுற போது சஹாபாக்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய வெற்றி குறித்து முஸ்லிம்களுக்கு சீக்கிரமா வெற்றி நீண்ட வரல, வெற்றி கிடைக்க போகுதுங்கிறான். நம்ம சீக்கிரமா அது எங்கோ நடந்த நிகழ்வு. பாராசீகத்துக்கு ரோமுக்கும் நடந்த நிகழ்வு. பாராசீகத்தை விட்டு ரோம் ஜெயிக்க போகிறாங்க, சீக்கிரங்கிறாங்க. ரோம் வேதக்காரர்கள், அதனால நமக்கு ஜெயிப்பு வரப்போகுதுங்கிற உணர்வு சஹாபாக்கள் புரியுற இடத்துல கொண்டு நிறுத்தினான். அது ஓதுன ரசூல் திடீர்னு நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு ருக்குக்கு போனாங்க. 2வது ரக்காத்துல தொடருவாங்கன்னு நினைச்சோம். சூரா ஓதி முடிச்சுக்கிட்டாங்க. முடிச்ச உடனே சொன்னாங்க, நீங்க எதிர்பார்த்தீங்க, நான் தொடர நினைச்சேன். நான் அஸ்னோ புக்கா அஸ்லபி, ஒரு சிறு குழந்தை அழுதுச்சு, என் காதுல விழுந்துச்சு, என்னால தொடர முடியல. ஏன்னா அந்த தாய் என்ன சங்கடப்படுவாங்க. அவங்க பிள்ளைங்களை குழந்தைகளை கொண்டு பள்ளி வாசல்ல தொட்டில போட்டு படுக்க வச்சுட்டு சுபு தொழுகையில நிற்கிறாங்க. அந்த பெண்களை கூப்பிட்டு கேட்டாங்களா, ஏன் இந்த பிள்ளைகளை எல்லாம் தூக்கிட்டு வரீங்க, நீங்க பள்ளிவாசலுக்கு தான் வரணுமா, வீட்டில் படுக்க வைக்க முடியாதா? அந்த பெண்கள் சொன்ன ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த பெண்கள் சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்லை, எங்க பிள்ளைங்களுக்கு 6 மாசம் ஆச்சு, 10 மாசம் ஆச்சு, 1 வயசு ஆச்சு. நாங்க ஆசைப்படுறோம், இன்றைய காலையின் துவக்கம் என் பிள்ளைகளின் செவிகளில் இதயங்களில் நபிகள் நாயகம் திருக்குர்ஆன் ஓதுவார்கள். அது போய் முதலிலே என் பிள்ளைகளுடைய உள்ளத்துல போய் சேரணும். எங்க பிள்ளைங்க முதல்ல நபியுடைய கிராத்தை கேட்கணும். அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை ஜொலிக்க வைப்பார்கள் என்று ஆசைப்படுகிறோம் என்று அந்த பெண்கள் விரும்பி பள்ளிவாசலுக்கு குழந்தைகளை கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில் தொட்டில் கட்டி படுக்க வைக்க அண்ணலால் அனுமதிக்கிறார்கள். அப்படி வளர்ந்த பிள்ளைகள் தான் இந்த சமூகத்தின் பாதுகாக்க சஹாபா வருவார்கள், மதீனத்து அன்சாரிகள். அப்போ அந்த குழந்தை பருவத்தில் பள்ளிவாசல் வரைக்கும் கொண்டு வந்து நபி தன்னுடைய தொடர்பிலே, அதே போல இளைஞர்களை 14 வயது 13 வயது சிறுவர்கள் இளமைக்கு வருகிற போது பெருமானார் ஊக்குவிக்கிறாங்க. அவர்களுடைய மனதை வலிமைப்படுத்துறாங்க. அல்லாஹ்வோடு ரசூலோடு தொடர்பு உண்டாக்குறாங்க. அல்லாஹ் ரசூல் மீது நம்பிக்கையில் எதையும் தாங்குற மனோநிலையை கொடுத்தாங்க. பெண்களையும் மஸ்ஜிதுக்கு வர வச்சாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் நான் செய்திகளை பதிவு செய்யணும். நேரத்தினுடைய சூழலை கவனத்தில் கொண்டு இங்கே நிரம்ப சொல்ல வேண்டும். ஆனாலும் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டு தெரியப்படுகிறோம். சமுதாயத்தினுடைய அடுத்த காலத்தை முதல்ல உலமாக்களும் உமராக்களும் நம்ம எப்போதும் ஒன்றுபட்டு செயல்படணும். எந்த பிரச்சனைனாலும் ஒன்றுபடணும். நம்ம பிரச்சனைகளை தீர்க்கிற நீதிமன்றம் நம்முடைய மஸ்ஜிதுகள் தான். பள்ளிவாசலிலே வைத்து பிரச்சனைகளை பேசுவோம், நீதி வழங்குவோம், தீர்ப்பு வழங்குவோம். இங்கே ஒன்றுபட்டால் சமூகத்திற்கு அடுத்த காலம் இன்ஷா அல்லாஹ் நாட்டில் யார் ஆட்சிக்கிறதா இருந்தாலும் நம்முடைய ஆதரவை பெற வேண்டிய காலத்தை இன்ஷா அல்லாஹ் தேடும் நிலை உருவாகும். நம்முடைய அடுத்த காலமும் இந்த மண்ணில் ஜொலிக்கும். இதற்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பை மிக்க உலமா பெருமக்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். இந்த அர்ப்பணிப்புக்கு சமூகமும் நிர்வாகமும் ஜமாத்தும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஒத்துழைத்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் கண்ணுணர்வோம். நிம்மதியை சுவாசித்தவர்களாக நம்முடைய பிள்ளைகளின் தீன் கியாமத் வரைக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கையை உணர்ந்தவர்களாக நம்ம மூச்சு பிரியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மரணங்களிலிருந்து பாதுகாப்பானாக, போற முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. வாழ்கிற வரையிலும் அவனுடைய சிந்தனையில் வாழச் செய்வானாக. விடும் மூச்சும் வெறும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தத்திலும் அவன் இஷ்கை கலந்து ஓட வைப்பானாக. அவனை மறக்கும் எந்த நிமிடமும் நம் வாழ்க்கையில் இல்லாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய நாம் அவனை சதாவும் துதிபாடச் செய்வானாக. நம்முடைய ரத்தமும் நம்முடைய உறுப்புகளும் அவருடைய திக்கிரில் இருக்க செய்வானாக. நம்முடைய மூச்சும் அவருடைய திக்கராக்கி வைப்பானாக. இரவும் பகலும் அவன் சிந்தனையாக்குவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை அல்லாஹ் அழகுபடுத்தி சரியத்தின் நிழலில் ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு அல்லாஹ் திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை தருவானாக. கணவன் மனைவி ஒருவர்
ஈமானோடு நமது இறுதி மூச்சு பிரிய தோல்வி செய்வானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக. அதன் சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. நம்முடைய கரம் பற்றிய மனைவியர்கள் கடைசி வரையிலும் படுக்கையாகி விடாமல் உடைக்கி விடாமல் நமது பிள்ளைகளை பேரன் பேத்திகளை எல்லாம் வளர்க்கும் இடத்தில் மார்க்க பணிகளை கொண்டாற்றும் இடத்தில் வாழ செய்வானாக. நம்முடைய ஹயாத்திலும் சுகத்திலும் அல்லாஹ் நிரம்ப வளர்க்க செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபை பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவர் புரிவானாக. நமது உயிரினும் மேலான பெண்மணி சர்க்காரை ஆளும் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கட்டுகளில் ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தவர் புரிவானாக என்ற நல்ல பாக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துஆவை இங்கே வருகை புரிந்த ஆவணாச இந்த பகுதியினுடைய உலமாக்கள் உமராக்கள் எல்லோரையும் குறிப்பாக இந்த பணியை செவ்வனே செய்கின்ற ஆலிம்கள் உலமாக்கள் நம்முடைய அன்பு பிள்ளை சல்மான் ஆலிம் அவர்கள் இந்த நாள் இந்த தொடர்பு வர வேண்டும், இதில் கலந்து உரையாட வேண்டும் என்பதிலே ஒரு அக்கறை செலுத்தி ஒரு பல வாய்ப்புகளுக்கிடையே இந்த நாட்களை கேட்டார். நான் அப்பவும் சொன்னேன், நாளைக்கு வருவதால் இன்னைக்கு பாடம் நடத்தணும், லீவ் போடுறது கஷ்டம் தான் சொன்னேன். ஆனாலும் ஜமாத்துல் உலமா இந்த சேவைக்காக நம்ம இன்னைக்கு நிறைய லீவுகளை போட்டுட்டு போயிட்டு இருக்கு. காரணம், இது ஒரு அடுத்த நல்ல காலத்தை, ஒரு கண்குளிர்ச்சியான எதிர்காலத்தை உண்டாக்குற சேவை. அல்லாஹ் இந்த சேவைக்கு பாடுபடும் அத்தனை பேருக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக பலத்தையும் பாதுகாப்பையும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.